بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله واصحابه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின், அன்னாருடைய சஹாபாக்களின் வாழ்க்கை வரலாற்றின் தொடராக இன்றைய தினம் ஒரு சிறந்த சஹாபியினுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்களை பற்றி தன்னுடைய திருமறையிலே சொல்லும்போது சொல்கின்றான், தில்கர் ரசூல் ஃபல்லல்னா பஅலஹும் அலா பஅதின். ரசூல்மார்களை, அல்லாஹ்வுடைய தூதர்மார்களை சிலரை காட்டிலும் சிலரை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான். சில விஷயத்திலே சில நபிமாரை மேன்மைப்படுத்தியிருப்பான், இன்னும் சில விஷயத்திலே இன்னும் வேறு சில நபிமார்களை மேன்மைப்படுத்தியிருப்பான். ஒவ்வொரு நபிக்கும் ஒரு சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருப்பான். யார் சிறந்த நபி, யார் சிறப்பில்லாத நபி என்று நாம் பாகுபடுத்த முடியாது. அதுபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை சஹாபாக்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொருவரையும் ஒரு ஒரு விஷயத்திலே மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான். இதில் யார் உயர்ந்த சஹாபி, யார் தாழ்ந்த சஹாபி, யார் நல்ல சஹாபி, யார் கெட்ட சஹாபி என்று நாம் யாரையும் பாகுபடுத்தவோ வித்தியாசப்படுத்தவோ முடியாது. ஒரு ஒரு சஹாபிக்கும் ஒவ்வொரு விஷயத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிறப்பம்சத்தை கொடுத்திருப்பான். அந்த அடிப்படையில் எல்லா சஹாபாக்களுமே சிறந்தவர்கள் தான், உயர்ந்தவர்கள் தான். எல்லா சஹாபாக்களுக்குமே ஒவ்வொரு விஷயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேன்மையை வழங்கியிருக்கின்றான். அந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு உன்னதமான சஹாபியினுடைய வரலாறு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை எந்த விஷயத்திலே மேன்மைப்படுத்தியிருக்கிறான் என்பதை நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் உங்களிடத்தில் ஒரு அன்பான வேண்டுகோள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே சஹாபாக்கள் உட்காருவார்கள் எனால் ஒருவருக்கொருவர் நெருங்கி நெருக்கமாக அமர்ந்து கொள்வார்கள். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அப்படி நீங்க இடையில கேப் விடுவீர்கள் எனால் அந்த இடைவெளியிலே ஷைத்தான் வந்து அமர்ந்து கொள்வார் என்று. யாருக்கு முடியலையோ அவங்க மட்டும் செவத்துல சாஞ்சு உட்காந்துங்க, மற்றவங்க நெருங்கி வந்து உட்காந்துங்க. முடியாதவங்க சேவத்துல சாஞ்சு உட்கார்றது தப்பு இல்லை, மற்றவங்க நெருங்கி வந்து உட்காந்துங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பித்த உடனேயே மக்காவிலே அவர்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகள், துயரங்கள் இதெல்லாம் நமக்கு தெரியும். அதே நேரத்தில் மதீனாவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவ பிரச்சாரம் மதீனாவுக்கு வந்து சேர்ந்த உடனே மதீனாவிலே சில மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். எப்படி என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளமை, ஹஜ்ஜுடைய நேரத்திலே வெளியூர்ல இருந்தெல்லாம் மக்காவுக்கு ஆள் வருவாங்க. அப்ப ஹஜ்ஜுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை பண்றாங்க, ஹஜ் டைம்ல மினாவுல ஒவ்வொரு கூடாரமா போய் நம்ம இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சஹாபாக்களோட ஆலோசனை செய்யறாங்க. இந்த நேரத்தில் மக்கத்து குறைஷிகள் என்ன ஆலோசனை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெங்கெல்லாம் கூடாரமா போய் பிரச்சாரம் பண்றாரோ அங்கெல்லாம் நாம என்ன பண்ணணும், பின்னாடியே போய் அவரை பத்தி அவதூறு சொல்லணும், அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அவதூறு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை செய்றாங்க. ஆனா இதுல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரச்சாரத்திற்கும் குறைஷிகளுடைய பிரச்சாரத்துக்கு நடந்த ஒரு பெரிய போட்டியில குறைஷிகளுடைய பிரச்சாரம் ரொம்ப தீவிரமாயிடுது, ரொம்ப வேகமாயிடுது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செய்யறதுக்கு ஆள் ரொம்ப கம்மி. கூடாரமா போனா எத்தனை பேர் போக முடியும்? மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கிறது மொத்தமே 25 பேர் 30 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா குறைஷிகள் பெருங்கொண்ட கூட்டம், அதனால அவங்களுடைய பிரச்சாரம் என்ன ஆகுது, ரொம்ப தீவிரமாகுது. ஆனால் பிரச்சாரத்திலேயே பலன் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதகமா அமைஞ்சு போயிடுச்சு. என்னன்னு சொன்னா, எங்கெங்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த கூடாரத்துல போய் பிரச்சாரம் பண்ண முடியலையோ அங்கெல்லாம் குறைஷிகள் போய் என்ன பண்ணிடுறாங்க, உங்களை ஒருத்தர் சொல்லுவார், ஒருத்தர் தான் நபின்னு சொல்லுவாரு, தனக்கு அல்லாஹ்வின் வஹி வரும்னு சொல்லுவாரு, அவள் எங்களை மோசமான ஆளு, அவர் அவர் பேச்ச நம்பாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி இல்லாத பொருளை அவதூறு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்படி அவதூறு சொல்ல ஆரம்பிச்ச உடனே கேட்கறவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அப்படியே புதல் வர இருக்கிறாரா, சரி அவர் என்னதான் சொல்றான் பாக்கமே. அப்ப என்ன ஆயிடுச்சு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறைஷிகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க,
எங்கெல்லாம் பெருமானாரை பற்றிய செய்தி போய் சேரலையோ அங்க குறைஷிகளே போய் என்ன பண்ணாங்க, பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவா மனிதர்களை பத்தி அரபியில் சொல்லுவாங்க, அல் இன்சான ஹரிசுல் இமாமுனியா. ஒரு மனிதனுடைய குணம் என்ன அப்படின்னு சொன்னா, எதை செய்யக்கூடாதுன்னு தடுக்கப்படுகின்றானோ அதன்பால் அவனுக்கு ஆர்வம் அதிகமாகும். எதை செய்யக்கூடாது தடுக்கப்படுறானோ அதன்பால் என்ன அவனுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகும். செஞ்சுதான் பார்த்தா என்ன, கொஞ்சம் அது என்னதான் இருக்குது அதில் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி. இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு நவதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்கணும், போலீஸ் ரெய்டு வருது. வந்துச்சுல எல்லார் வீட்டுக்கும் ஒரு காலத்துல, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எல்லார் வீட்டுக்கும் வந்துச்சுல்ல. அஜரத்தை வீடு அஜரத்து இல்லாத யார் வீட்டையும் விட்டு வைக்கல, அத்தனை பேர் வீட்டுக்கு வந்துச்சு போலீஸ். அப்ப அந்த மாதிரி போலீஸ் ரெய்டு வருது. வரும்பொழுது நீங்க என்ன பண்றீங்கன்னா, உள்ள நுழைஞ்ச உடனே ஐயா நீங்க எங்க வேணாலும் போய் சுத்தி பார்த்துங்க, ரெய்டு பண்ணீங்க, ஆனா அந்த ரூமு கிட்ட மட்டும் போகாதீங்க அப்படின்டா போலீஸ்காரன் எங்க போயிருப்பான், நேரம் அங்கதான் போயிருப்பான். நேரம் அங்கதான் போயிருப்பான், ஏதாவது கடைக்கு தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. சரி ஏன் வீட்டை விட்டுருவோம், இந்த பள்ளிக்கே ஒருத்தர் வராரு, சுத்தி பார்க்கறதுக்கு வராரு, நான் மக்கா பள்ளியை சுத்தி பார்க்கறேங்க அப்படிங்கிறாரு. நல்லா சுத்தி பார்த்துக்க, மேலே எல்லாம் பாருங்க, ஆனா கீழே ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூமுக்கு மட்டும் போயிடாதீங்க அப்படின்டா அவர் நேரம் எங்கதான் போன ஆசைப்படுவாரு, அங்க என்னதான் இருக்கு பாத்துருவோமே. ஏன் அஜித் அப்படி சொன்னாரு? அப்ப பொதுவா மனிதனுடைய இயல்பு என்ன அப்படின்னு சொன்னா, எதை விட்டும் தடுக்கப்படுகின்றானோ அதன்பால் என்ன பண்ணுவான், ஆர்வம் கொள்வான். ஒரு லத்தீஃபான்னு சொல்லுவாங்க, ஒரு நோயாளி என்ன பண்ணுவாங்க, டாக்டர் போயிருக்காரு. டாக்டர் போனோம், டாக்டர் என்ன பண்றாரு, மருந்து கொடுத்து இந்த மருந்தை குடிக்கும் போது எதை வேணாலும் நினைச்சிங்க, ஆனா குரங்க மட்டும் நினைக்காதீங்க அப்படின்ட்டாராம். இந்த மருந்து குடிக்கும் போது எதை வேணாலும் நினைக்கலாம், தப்பு இல்லைங்க, ஆனா குரங்க மட்டும் நினைக்கிறாங்க, நினைச்சா அந்த மருந்து வேலை செய்யாது அப்படின்னு சொன்னாராம். இது சாப்பிடும்போது என்னதான் ஞாபகம் வரும், டாக்டர் என்ன சொன்னாரு, குரங்க நினைக்கூடாது, குரங்க ஏன் நினைக்க கூடாதுன்னு சொன்னாரு. குரங்கு மட்டும் என்ன பண்ணுச்சு, அதனுடைய தப்பு, அது என்ன தப்பு பண்ணுச்சு, அந்த குரங்கு அந்த மருந்துக்கு என்ன சம்பந்தம், அவன் குரங்க பத்தியே யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அப்ப மனிதனுடைய இயல்பு என்ன, அவர் டாக்டர் சொல்லல வச்சுங்க, இதை சொல்லலாம் குரங்க பத்தி யோசிச்சுட்டு போறான் மருந்து சாப்பிடும் போது, அப்ப அதை சொல்லிட்டாருண்டாக்கா டக்குனு அதான் ஞாபகம் வரும். அப்ப அந்த மாதிரி மனிதனுடைய இயல்பு என்ன சொன்னா, எதை விட்டும் தடுக்கப்படுகின்றன அதன் பக்கம் கொஞ்சம் ஆர்வம் கொள்வான். அந்த மாதிரி இந்த குறைஷிகள் போய் கூடாரமா போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஆரம்பிச்ச உடனே அந்த குறைஷிகளுக்கு என்ன ஆர்வம் வந்துருச்சு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்னதான் சொல்றாரு பாப்பமேங்கற ஆர்வம் வந்துச்சு. அப்படி ஆர்வம் மேலிட்டால் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, யஸ்ரிபை சார்ந்த ஒரு 12 பேர், யஸ்ரிப்னு சொன்னா அந்த காலத்துல மதீனாவுடைய பழைய பெயர், அந்த யஸ்ரிபை சேர்ந்த 12 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேச்சை கேட்கறாங்க, இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த 12 பேரை இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு போறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அந்த 12 பேருக்கும் துணையா முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி நீங்க போய் யஸ்ரிப்ல போய் என்ன பண்ணுங்க, மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுங்க, அடுத்த வருஷம் வரும்பொழுது இதை விட அதிகமான ஆளுகளை அழைச்சிட்டு ஹஜ்ஜுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. மறு வருஷம் அதே மாதிரி 72 பேர் அழைச்சிட்டு வர்றாங்க. அந்த 72 பேர் என்ன பண்றாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அப்படி அந்த 72 பேர் தான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி கொடுக்குறாங்க, யார சொல்லலாம், எங்களுடைய பெண்களை நாங்கள் பாதுகாப்பதை போன்று, எங்களுடைய குழந்தைகளை பாதுகாப்பதை போன்று நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்களை எதிர்களிடத்திலிருந்து பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பையத் செய்றாங்க, ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அந்த பையத்தின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்றாங்க. கையில் நடந்த சம்பவம். அந்த முதல்ல 12 பேர் வர்றாங்களே, அந்த 12 பேர் வந்த கூட்டத்தில் ஒரு சஹாபி வருகின்றார், ஹஜ்ரத் அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த 12 பேர் முதல்ல வெளியூர்ல இருந்து வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கறாங்களே, அந்த 12 பேர்ல ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னா, அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை வரலாற்று தான் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறோம். இவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒரு விதத்துல மேன்மையை கொடுத்த மாதிரி இந்த சஹாபிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிறப்பான மேன்மையை கொடுத்தான். என்ன மேன்மை அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போன உடனே குபாவில் என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட 2 வாரம் தங்கி இருக்கிறாங்க. சில அறிவிப்புகள் மாதிரி 3 வாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபால தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருந்து முடிஞ்சு எங்க வர்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்குள்ள வந்த உடனே சகோதரர்களே, ஒவ்வொரு சஹாபியுமே முஸ்லிம்களும் சரி, முஸ்லீம் அல்லாத முஸ்லீம் அதுல இஸ்லாத்தை ஏத்துக்கல, ஆனா அவங்களுக்கு என்ன ரசூலுல்லாஹி மேல ஒரு முஹப்பத், ஒரு அன்பு. அப்ப ஒவ்வொரு மனிதருமே என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை கையை பிடிச்சி இருக்கிறாங்க. எங்க வீட்டுல தங்க யார சொல்லலாம், நீங்க மதீனால இருக்க வரணும், எங்க வீட்டுல தான் தங்கணும், எங்க வீட்டுல தான் தங்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிற அந்த ஒட்டகத்திலே கையில பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்படி இழுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஒட்டகத்திலே கையில பிடிச்சி இழுக்காதீங்க, அந்த ஒட்டகத்துக்கு அல்லாஹ்ட்ட இருந்து அறிவிப்பு வருது, என்னுடைய இந்த ஒட்டகத்துக்கு அல்லாஹ்ட்ட இருந்து அறிவிப்பு வருது, ஃபஇன்னஹா மஅமூரத்துன் அல்லாஹ், இந்த ஒட்டகம் இப்பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நடக்குது, அதனால அது எங்க போய் படுக்குதோ, யார் வீட்டு வாசல்ல போய் படுக்குதோ அவங்க வீட்டுல நான் தங்குறேன், ஒட்டகத்தை அப்படியே விட்டுருங்க அப்படின்றாங்க. எல்லா சஹாபியும் அப்படி விட்டுறாங்க. விட்ட உடனே அந்த ஒட்டகம் என்ன ஆகுது, அப்படியே மெதுவா அண்ணனிட போட்டு வருது. போட்டு வந்த உடனே ஒவ்வொரு சஹாபிக்கு துடிக்குது, ஒட்டகம் நம்ம வீட்டு வாசல்ல படுத்துறாதா, நம்ம வீட்டு வாசல்ல படுத்துறான்னு சொல்லி. அந்த ஒட்டகம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, சஹாபாக்களை விளையாட்டு காட்டுது, அவங்க ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரி. அவர் ஒரு வீட்டு சஹாபியோட வாசல்ல நின்ற உடனே அப்படியே திரும்பி பாக்குறது அந்த சஹாபியை.
அவருக்கு ஒரே சந்தோஷம். நம்ம வீட்டுல தங்க போகுது, உடனே முன்னாடி போயிடும். உடனே முன்னாடி போய் என்ன பண்ணு, இன்னொரு சஹாபி பார்த்தா அவரை பார்த்து திரும்பி பாக்குறது, பார்த்தோன்னா அவருக்கு ஒரே சந்தோஷம், நம்ம எப்படியா தங்க போகுது, உடனே முன்னாடி போறது. இப்படி அந்த ஒட்டகம் என்ன பண்ணுது, அது பாட்டுக்கு மதீனாவுடைய எல்லா வரலும் போயிடுது, கடைசி வரலும் போயிடுது. போயிட்டு திரும்ப அங்கே இருந்து வருது, திரும்ப அங்கே என்ன பண்ணுது, அடுத்த ரவுண்ட் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நடக்குது, இதை ஒண்ணும் பண்ணாதீங்க, அதுவா எங்க படுக்குதோ அங்க நான் தங்குறேன் அப்படிட்டாங்க. நேரம் வந்து எங்க படுத்துச்சுன்னா அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டு வாசல்ல இருந்து படுத்துச்சு. படுத்த உடனே அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே சந்தோஷம், ஓடி என்ன பண்றாங்க, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கொண்டு வந்த அந்த சின்ன மூட்டை முடிச்சு, மக்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்களே ஒரு துணிமணி மாத்துறதுக்கு ஒரு சின்ன மூட்டை முடிச்சு, அந்த மூட்டை முடிச்சு அவங்க எடுக்க போறாங்க, டபால் ஒட்டகம் எழுந்திருச்சு. படுத்த ஒட்டகம் மறுபடியும் எழுந்திருச்சு. எழுந்த உடனே அபூ அய்யூபுக்கு உடனே கையும் ஓடல கால் ஓடல, என்னடா இது, இந்த ஒட்டகம் மறுபடியும் எழுந்திருச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ரசூலுல்லாஹி சொல்றாங்க அபூ அய்யூப்ட்ட விட்டுருங்க, அது கடைசி எங்க படுது அங்க நான் தங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. மறுபடியும் நடக்குது. மறுபடியும் ஒரு ரவுண்ட் அப்படியே சஹாபாக்களை பூரா அப்படியே ஆட்டம் காட்டிட்டு மறுபடியும் ஹஜ்ரத் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டு வாசல்ல வந்து படுக்குது. படுத்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, ஆனா ரெண்டாவது படுக்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தாய் வழி மாமா, தாய் மாமான்னு சொல்லுவோம் நம்மள, அந்த மாதிரி தாய் வழி மாமா. ஏன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் வந்து மதீனாவை சார்ந்தவங்க தான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம சொல்லியிருக்கோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் ஆமினா அம்மா வந்து மதீனாவை சார்ந்தவங்க தான். அப்ப அந்த வழியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இருக்கிறாங்க, மதீனால சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்களும் ஆசைப்படுறாங்க எங்க வீட்டுல தங்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த நேரத்தில் நபி அந்த ஒட்டகம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவன் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் வழி மாமா ஒருத்தருடைய வீட்டுக்கு நடுவுல அந்த ஒட்டகம் படுத்துறது. படுத்தவங்க ரெண்டு பேருக்கும் சர்ச்சையாயிடுது, யார் வீட்டை தங்குறது, ஏன்னா ரெண்டு பேரும் நடுவில் படுத்துச்சு. உடனே அபூ அய்யூப் அன்சாரி என்ன பண்றாங்கன்னா, உஷாரா ஓடி போய் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த துணியை தூக்கிட்டாங்க, கையில வச்சுக்க துணியை தூக்கிட்டு போய் தான் வீட்டுல கொண்டு வச்சுட்டாங்க. இப்ப அந்த சஹாபி என்ன பண்றாரு, அந்த மனிதர் சஹாபி ஆளுணும், அவர் என்ன பண்றாரு, ரசூலுல்லாஹ்வுடைய உறவுடாரு, அவர் சொன்னாரு எங்க வீட்டுல தான் தங்கணும் அப்படின்றாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல் இன்சானு மா மதாஇஹி, பொதுவா மனுஷன் எங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவன் லக்கேஜ் எங்க இருக்கு அங்கதான் அவன் இருக்கணும். அவன் ஒரு வீட்டுல லக்கேஜ் ஒரு வீட்டுல இருக்கு நல்லா இல்ல, அதனால என் லக்கேஜ் யார் தூக்கிட்டு போயிட்டா, அபூ அய்யூப் தூக்கிட்டு போயிட்டாரு, அதனால நான் அவர் வீட்டே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டே தங்கிறாங்க. சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல தங்கின உடனே அவங்க வீட்டுல நடந்த வரலாறுகள் ரொம்ப அற்புதமான வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கையில கிடைக்காத பெரிய பாக்கியமா நினைச்சு, தன்னுடைய வாழ்க்கையில இதுல யாருமே வராத மிகப்பெரிய விருந்தாளியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு ஹஜ்ரத் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தோம்பல் செய்றாங்க. எந்த அளவுக்குண்டா, அபூ அய்யூப் அன்சாரியுடைய வீடு எப்படின்னு சொன்னா, கீழே ஒரு வீடு மேல ஒரு வீடு, அதான் மாடி வீடு. மாடி வீடுனா பெரிய பங்களா அங்கெல்லாம் வச்சு பால்கனிலாம் வச்சு நல்ல கதவு, அந்த மாதிரி இல்ல. நம்ம கிராமங்கள்ல சில பழைய காலத்து வீடுகளை பார்த்திருக்கோம். என்ன சொன்னா மாடி இருக்கும், ஆனா மாடி தரை எப்படி இருந்துச்சுன்னா மரமா இருக்கும், மேல நடந்தானா கீழே என்ன கொட்டும், என்ன கொட்டும், மண்ணு கொட்டும். பாத்துறீங்களா, மேல நடந்தானா கீழே மண்ணு கொட்டும். அதாவது இவ்வளவு நாகரீகம் வளர்ந்து இந்த காலத்திலேயே. அப்ப அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும், மண்ணு தரையாவே இருந்திருக்கும், கொஞ்சம் யாரா கொஞ்சம் அழுந்து வேகமா இருந்தா பொத்துன கீழே விழுந்துரும். அப்ப அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அப்ப அபூ அய்யூப் அன்சாரி என்ன பண்றாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா போய் தங்களுடைய சாமானுக்கு பக்கத்துல கீழே உட்கார்ந்துக்கறாங்க. உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ அய்யூப் கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் எப்படி கீழே இருக்கிறீங்களா மேல போயிடுறீங்களா அப்படின்னு சொல்லி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல கீழே இருந்துக்கிறேன் அப்படின்ற உடனே அபூ அய்யூப் அன்சாரி தன்னுடைய வீட்டு சாமான் அள்ளிட்டு மேல போயிடுறாங்க, மேல் பகுதிக்கு போயிடுறாங்க. மேல் பகுதிக்கு போன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கீழே ஆசைப்படுறாங்கன்னா, மேல இருந்தாங்கன்னு வைங்களேன், இப்ப நம்ம வீட்டுக்கே ஒருத்தர் ஒரு முக்கியஸ்தர் யாராவது வீட்டுக்கு வர்றாரு, வீட்டு ஹால்லே உட்கார வச்சிட்டோம்டாக்கா யாரும் வந்து சந்திக்கிறது விடுறது ஈஸி. அவரை கொண்டு போய் மேல தங்க வச்சிட்டோம்டா என்ன ஆகும், யார் எங்கங்க அது வந்திருக்காங்களா, வந்திருக்காங்க மேல ரூம்ல இருக்கிறாங்க அப்படின்ன உடனே அவருக்கு ஒரு கணம் யோசிப்பாரு, உள்ள வரலாமா வேணாமா சந்திக்கலாமா வேணாமா யோசிப்பாரு. அப்ப அந்த தயக்க மக்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுனால எப்போ நம்மளை யாரும் ஃப்ரீயா சந்திக்கணும், நமக்கு யார் என்ன பண்ணணும், எந்த சூழ்நிலையும் யாரு ஃப்ரீயா சந்திக்கணும். ஒரு அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு வாட்ச்மேன் வேணும், அந்த வாட்ச்மேன் மீது தான் உள்ள போகணும், செக்யூரிட்டி வேணும், பந்தோபஸ்து வேணும், இதெல்லாம் ரசூலுல்லாஹி எதிர்பார்க்கல. அதனால என்ன பண்ணாங்கன்னா, நான் கீழ் வீட்டுல இருந்தாலும் யாரும் சந்திக்கிறது ஈஸி, மேல போய் என்ன பண்ணுவாங்க சந்திக்க வரதுக்கு கூச்சப்படுவாங்க. அப்படிங்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளியே இருந்துறப்பா அப்படிங்கிறாங்க. அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு மறுக்க முடியல, ரசூலுல்லாஹி ஆசைப்படுறாங்க, சரி கீழே இருக்கணும்னு சொல்லி சாமான பூரா அள்ளிட்டு மேல போயிட்டாங்க. மேல போன சகோதரர்களே, ஒரு நாள் நைட் ஆச்சு, முதல் நாள் ராத்திரி, அன்னைக்கு பகல ரசூலுல்லாஹ் தங்கி இருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அபூ அய்யூப் அன்சாரிக்கு உள்ளத்தை உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம காலுக்கிறையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம காலுக்கில இருக்கிறதா, இது வந்து ஆகாது, இது எவ்வளவு பெரிய ஒரு மரியாதை கொடுக்கிற ரசூலுல்லாஹ்க்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருக்காங்கன்னு பாக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அறையினுடைய மைய பகுதியில் இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துறாங்க.
ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துரும். ஏன்னா நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு மேல நம்ம கால் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப மரியாதையோட என்ன பண்றாங்க, தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு சொல்றாங்க, நீயும் ஓரமா வந்து உட்கார்ந்துரு, ரசூலுல்லாஹி தலைக்கு நேரம் நம்ம உட்கார கூடாது அப்படின்னு சொல்லி இரவு முழுவதும் அவங்களுக்கு தூக்கமே இல்லை. ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வஹி அவங்களுக்கு இறங்குது, நாம அல்லாஹ்வுடைய வஹி நேரடியாக அவங்கள்ட்ட வரும்பொழுது நாம தடையா இருக்கலாமா? ரசூலுல்லாஹ் கீழே இருக்கிறாங்க, இவங்க மேல இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய வஹி வரும்போது யார் தடையா இருக்கிறாங்க? அபூ அய்யூப் தடையா இருக்கிறாங்க. இதை வந்து பெரிய பாரதூரமா நினைக்கிறாங்க அவங்க, இதை வந்து பெரிய பாரமா நினைக்கிறாங்க. ஏன் ஜன சகோதரர்களே, மரியாதை உள்ளத்துல வந்துருச்சுன்னா அங்க வந்து அது சட்டத்திட்டங்கள்லாம் பார்க்காது. மரியாதை என்பது சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மரியாதை ரசூலுல்லாஹ் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்துல வந்த உடனே அவங்க இது வந்து சரியா, இதுக்கு ஆதாரம் இருக்குதா, இப்படி மேல தங்கலாமா, அப்படி வஹி வந்து தடப்படுமா, இதெல்லாம் அவங்க யோசிக்கல. மரியாதை குறை ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. ஒரே வார்த்தை தான் மரியாதை குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க உணர்ந்தாங்க. உணர்ந்து இரவு ஃபுல்லா தூங்காம மறுநாள் காலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வராங்க. யார சொல்லா, நேற்று ராத்திரி பூரா நான் தூங்கல, ராத்திரி பூரா தூங்கல, நானும் தூங்கல, என் மனைவியும் தூங்கல அப்படிங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குற என்ன காரணம் பொழுது, யார சொல்ல உங்க தலைக்கு மேல் நாங்க இருக்கிறதா, உங்க தலைக்கு மேல் நாங்க இருக்கிறது எங்களுக்கு வந்து பெரிய அவமரியாதையா தெரியுது. அது மட்டும் இல்ல அல்லாஹ்வுடைய வஹி நேரடியா உங்களுக்கு வரும்பொழுது நாங்க குறுக்க தடையா இருக்கிறதுங்கிறது அது எங்களுக்கு ஒரு பெரிய பாரதூரமா தெரியுது. அதனால இதே நினைச்சு மரியாதை குறைவா இருக்குது, மரியாதை குறைவா சொல்லி நாங்க காலை நீட்ட முடியல, கையை நீட்ட முடியல, எங்களுக்கு ரொம்ப வேதனையா போச்சு, ராத்திரி பூரா தூங்கல. அதனால நீங்க நல்லா இருப்பீங்க, தயவுசெய்து எங்க வந்துருங்க, மேல வந்துருங்க, நீங்க மேல் பகுதிக்கு வந்துருங்க, நான் கீழ் வீட்டுல இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அட அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா, அதெல்லாம் பெரிய தப்பு இல்லப்பா, நீ மேலே இருந்துக்கோ, அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்ல, நீ மேலே இருந்துக்கோ. என்ன அதே நேரத்தில் எனக்கு நான் கீழே இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு வர்ற போறவங்களை சந்திக்கிறது இதான் ஈஸி, அதனால நான் கீழே இருக்கிறேன், நீ மேலே இருக்கிற ரசூலுல்லாஹி சொல்லி அனுப்புறாங்க. அன்றைய ராத்திரி அபூ அய்யூப் அன்சாரி ரசூலுல்லாஹ் மறுக்க முடியல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி பேசி மறுக்க முடியுமா? ஆலோசனை தான் சொல்ல முடியும். மறுபடியும் மறுநாள் மேலே ஏறிதாங்க. மேலே ஏறினா இதான அப்படின்னு சொன்னா மனைவிட்டு சொல்றாங்க, நேற்று ராத்திரி தூக்கம் இல்ல, இன்னைக்கு அவங்க சீக்கிரம் படுக்கலாம் அப்படின்னு சொல்லி படுக்கிறாங்க. அவங்க மைய பகுதியில் படுக்காம அப்படி ஓரமா படுக்கிறதுனால என்ன ஆகுது, மூளையில வச்சிருந்த தண்ணி பானை மேல இவங்க காலப்பட்டு தண்ணி பானை அப்படியே சரிஞ்சிருது. சரிஞ்சா என்ன ஆயிடும், மண் தர ஊறி தண்ணி கீழே உழுவ ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன பண்ணாங்க, அவசரமா நான் போத்தி இருக்கிற போர்வையை எடுத்து அவசரமா தண்ணியை போட என்ன பண்ணாங்க, ஒத்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தண்ணியை போய் ஒத்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் ஜன சகோதரர்களே, அது அபூ அய்யூப் சொல்றாங்க, எனக்கு என்னுடைய மனைவிக்கும் சேர்த்து அந்த நேரத்துல ஒரு பெட்ஷீட்டை தவிர அந்த ஒரு போர்வை தவிர ஒரு போர்வையே கிடையாது. அவ்வளவு எளிமையா தான் இருந்தாங்க, பெரிய படாபடான வாழ்க்கை வாழல, ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அதுவும் மதீனாவுடைய குளிரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மதீனாவுடைய குளிர் எவ்வளவு மோசமானது அப்படின்னு சொன்ன சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹாஜிகள் குளிர்காலத்திலே கடைசியில போறாங்க, குளிர்காலத்தினுடைய கடைசி நேரத்துல தான் போவாங்க, குளிர் முடிகிற நேரம் மதினால. ஆனா இப்பவே என்ன பண்ணுவாங்கன்னா ஊன்னு ஆடி கிடப்பாங்க. நம்ம இங்க இருந்து ஹஜ்ஜுக்கு போற ஹாஜிகள் மேல சொட்டு போட்டுப்பாங்க, சால்வையை போத்திப்பாங்க, கைக்கு க்ளோஸ், காலுக்கு க்ளோஸ், தலைக்கு தொப்பி, அந்த அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தா குளிர் பயந்துரும், அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தா குளிர் பயந்துரும். அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம் கை காலெல்லாம் ஆடிட்டு தான் இருப்பாங்க. அப்ப இன்னைக்கு இருக்க காலத்திலேயே இவ்வளவு பெரிய கட்டடங்கள், இவ்வளவு வாகனங்கள், இவ்வளவு தொழில் வளர்ச்சி, இவ்வளவு முன்னேற்றங்கள் இந்த காலத்திலேயே மதீனாவுல குளிர் இவ்வளவு மோசமா இருக்குது அப்படின்னு சொன்னா, கடுமையா இருக்குன்னு சொன்னா, அந்த காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பொட்டல் காடு மாதிரி தான் கடந்திருக்கும், சின்ன கிராமம் தான். அப்ப அந்த ஊர்ல குளிர் எப்படி இருந்திருக்கும், அந்த குளிரிலிருந்து பாதுகாப்பதற்கு எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஒரே ஒரு போர்வை தவிர போர்வை கிடையாது. ஆனா அன்னைக்கு ராத்திரி என்ன ஆயிப்போச்சு, தண்ணி கொட்டினதுனால நான் அந்த தண்ணி எங்க இறங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொந்தரவு கொடுத்துருமோ அப்படின்னு சொல்லி நான் அவசர அவசரமா தண்ணியை ஒத்தனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்ல, பகல் நேரத்தில் நாங்க என்ன பண்ண முடியல, மேல நடக்க முடியல, ஏன்னா நடந்தா என்ன கொட்டு கீழே மண்ணும் தூசி ரசூலுல்லாஹி மேல கொட்ட ஆரம்பிச்சிடும். இது எங்களுக்கு பெரிய தர்ம சங்கடமா போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா ரசூலுல்லாஹி கேட்கவும் மாட்டேங்கிறாங்க, நான் கீழே தங்கிக்கிறோமா அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த சூழ்நிலையில மறுநாள் இரவு நடந்த நிகழ்ச்சியை நான் ரசூலுல்லாஹி காலையில வச்சேன், யார சொல்லலாம், நேற்று ராத்திரியும் தூக்கம் இல்ல, இன்னைக்கு ராத்திரியும் தூக்கம் இல்ல, ஏன் நான் தான் பரவாயில்ல சொன்ன, என்ன பாச்சு, இல்லையா ரசூலுல்லாஹி, நான் ஓரமா படுத்து கிடந்ததுல என் கால் பட்டு தண்ணி பானை கவுந்துருச்சு, அந்த தண்ணி பானையை நான் ஒத்தி எடுக்கிறதுல போதுமான ஆகி போச்சு, இது குளிர்னால இரவு ஃபுல்லா தூங்கல அப்படின்னு உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, சரி இவரை வந்து நம்ம இவருடைய மரியாதையை வந்து நம்ம சொல்லி என்ன பண்ண முடியாது, மாத்திர முடியாது, அதனால இவருக்கு தோதோ நம்மள மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போயிடுறாங்க, மேல் பகுதி போயிடுறாங்க. ஹஜ்ரத் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு கீழ் பகுதிக்கு வந்துடுறாங்க. இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா சகோதரர்களே, அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வளமை என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல உணவு கொடுத்து அனுப்புவாங்க. அந்த உணவு சாப்பிட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ட உடனே மிச்சம் ஏதாவது வரும் பாருங்க, அதுல எங்கெங்கெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய கை பட்டுச்சுன்னு பார்த்து அந்த இடத்தை சாப்பிட்டு இவங்க சாப்பிடுவாங்க. அந்த இடத்தை எடுத்து, ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்துக்காக வேண்டி எங்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை பட்டுச்சோ அந்த இடத்தை எடுத்து ஹஜ்ரத் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அவரோட மனைவி சாப்பிடுவாங்க.
ஒரு நாள் அதே மாதிரி உணவு போயிட்டு கீழே வந்தா ரசூலுல்லாஹ்வுடைய கை பட்ட மாதிரி தெரியல உணவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை பட்ட மாதிரி தெரியல, அப்படியே போன மாதிரி திரும்ப வந்திருக்குது. உடனே அதற்கு அபூ அய்யூப் அன்சாரி நேரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய், யா ரசூலல்லாஹ் என்னாச்சு, என் சாப்பாடு பிடிக்கலையா, இல்ல ஏதாவது ருசி இல்லையா, நாங்க இவ்வளவு நாளா நீங்க கைப்பட்ட சாப்பாடு நாங்க சாப்பிடுவோம், ஏன்னா அதுல உங்க பரக்கத்து இருக்குதுங்கிறதுக்காண்டி, ஆனா இப்ப நீங்க அப்படியே கைப்படாம அனுப்பி இருக்கிறீங்களே, என்ன செய்தி அப்படின்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது இல்ல, நீங்க கொடுத்து அனுப்பினது சாப்பாட்டுல பச்சை வெங்காயம் இருந்துச்சு. பச்சை வெங்காயம் நான் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன். ஏன்னு சொன்னா பச்சை வெங்காயம் சாப்பிட்டா அந்த வாயினுடைய வாடையினால துர்நாற்றத்தினால என்கிட்ட பேசக்கூடிய மலக்குகளுக்கு என்ன ஏற்படும், தொந்தரவு ஏற்படும். ஜிப்ரீல் வர்றாரு என்கிட்ட அடிக்கடி வகி கொண்டு வர்றாரு, அவருக்கு தொந்தரவு ஏற்படும். அதனால நான் சாப்பிடுறதில்ல. அம்மா அன்தும் ஃபகுலுஹு, நீங்க சாப்பிட்டுங்க, தப்பு இல்லை, நீங்க என்ன பண்ணுங்க, சாப்பிட்டுங்க. அதனால நான் இந்த பச்சை பூண்டு பச்சை வெங்காயம் இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னு சொன்னா அந்த வாடை மலக்குகளுக்கு பிடிக்காது, அதனாலதான் நான் அப்படியே திரும்ப கொடுத்து அனுப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி சகோதரர்களே, இந்த பச்சை பூண்டு பச்சை வெங்காயத்துடைய சட்டம் இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பொழுதுமே சாப்பிடுவது அது தடுக்கப்பட்டிருந்துச்சு. பச்சை பூண்டு சமைச்ச பூண்டு பரவாயில்ல, சமைச்ச பூண்டோ சமைச்ச வெங்காயமோ பரவாயில்ல, பச்சை பூண்டையும் பச்சை வெங்காயத்தையும் சாப்பிடுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கப்பட்டிருந்துச்சு. நமக்கும் தடுக்கப்பட்டது. எப்பன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பச்சை பூண்டை சாப்பிட்டுட்டு அப்படியே வாயை பிரஷ் பண்ணாம சுத்தம் பண்ணாம எங்க வராதீங்க, பள்ளிவாசலுக்கு வராதீங்க. அதே மாதிரி பச்சை வெங்காயம் சாப்பிட்டுட்டு எங்க வரக்கூடாது, நேர பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது, வாயை பிரஷ் பண்ணாம அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்ம பாக்குறோம் கல்யாண வீடுகள்ல என்ன வைக்கிறாங்க சாப்பாட்டுக்கு, என்னங்க வைக்கிறாங்க, வெங்காய சட்னி. என்ன வெங்காயம், பச்சை வெங்காயமா அவிச்ச வெங்காயமா, பச்சை வெங்காயம். அதை சாப்பிட்டு நம்ம என்ன பண்றது, அப்படியே லோருக்கு பள்ளிக்கு வந்துடுது, சாப்பிட்ட பிறகு ஒரு வெத்தலை பாக்கு போட்டீங்க, அந்த வாழை போயிடுச்சு, இல்ல பிரஷ் பண்ணிட்டீங்க, சுத்தம் பண்ணிட்டீங்க, அது பிரச்சனை இல்லை. சாப்பிட்டு இந்த பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டு அப்படியே வாழையோட என்ன பண்ண கூடாது, பள்ளிவாசலுக்கு வந்துடக்கூடாது. இதுல நம்ம கவனமா இருக்கணும். எங்க நாங்க என்ன இப்ப பார்த்தாலும் பச்சை வெங்காயம் சாப்பிட்டா பள்ளிக்கு வரோம் அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி தப்பு நடந்துறது உண்டு. கல்யாண வீட்டுல பண்ணுவோம், பிரியாணியோட சேர்த்து பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டு அது நேரம் என்ன பண்றது, நேரம் பள்ளிக்கு வந்து நின்றது, தொழில நின்றது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணும். ஏன்னா ரசூலுல்லாஹி தடுத்திருக்காங்க, அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்தாங்க. அதற்கு அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தனக்கு கொடுத்து அனுப்பிய அந்த பச்சை வெங்காயத்தை அப்படியே திரும்ப கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஏன்னு சொன்னா இது மலக்குமார்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி. இந்த சூழ்நிலையில சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 7 மாசம் வரை அபூ அய்யூப் ரலியல்லாஹு தஆலா வீட்டிலே தங்கி இருக்கிறாங்க. 7 மாசம் என்ன பண்றாங்க, அங்கேயே தங்கி இருக்கிறாங்க. அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன விவசாயி, அவங்களுக்கு ஒரு சின்ன தோட்டம் உண்டு. அந்த தோட்டத்துல விளைகிற விளைச்சலை வச்சு அதை வச்சு சம்பாதிச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவங்களுடைய மனைவிமார்களுக்கு என்ன பண்ணாங்க, சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. இது அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச விருந்தோம்பல். 7 மாசத்துக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டு வாசலுக்கு பக்கத்திலேயே, அவங்க வீட்டுக்கு அடுத்த இடத்துலயே ஒரு காலி இடம் கிடக்குது. அப்ப அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, இந்த காலி இடம் யாருது, இந்த காலி இடம் யாருன்னு கேட்ட உடனே அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார சொல்லலாம், இது ஒரு 2 எத்தீமான பிள்ளைங்களுக்கு சொந்தமானது, 2 எத்தீமான பிள்ளைங்களுக்கு சொந்தமானது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எத்தீமான பிள்ளைங்க யாரும் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு கேட்கறாங்க, நீங்க யாரு எவரும் கேட்கும் போது அந்த பிள்ளைங்களுக்கு தாயும் கிடையாது தகப்பனும் கிடையாது. அந்த 2 பிள்ளைகளுக்கும் தாயும் கிடையாது தகப்பும் கிடையாது. அவங்க அப்பாவுடைய சொத்து, அவங்க தாத்தாவுடைய சொத்து, இந்த பிள்ளைகளுக்கு இருக்குது இந்த இடம் ஒண்ணுதான். அப்ப ரசூலுல்லாஹி கேள்விப்பட்டு, நான் இந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டணும்னு ஆசைப்படுறேன், அதனால இது எனக்கு விலைக்கு விற்கிறீங்களா, இந்த இடத்தை விலைக்கு தரீங்களா அப்படின்னு ரசூலுல்லாஹி கேட்கறாங்க. உடனே அந்த 2 எத்தீமான பிள்ளைகளும் சகோதரர்களே, சின்ன பிள்ளைகளும், அந்த அளவுக்கு மார்க்கம் தெரியாது, இன்னும் இஸ்லாத்தை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கல, கொடுத்தா என்ன நன்மை என்ன சவாப் அதெல்லாம் தெரியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதுள்ள முஹப்பத்தின் காரணமா மட்டும் அந்த 2 எத்தீமான பிள்ளைகளும் ஒருமித்த குரல்ல சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னஹா ஸதகத்துல் லில்லாஹ், அதை நாங்க அல்லாஹ்க்காண்டி தர்மம் பண்ணிட்டோம். நீங்க எப்ப வாய் தந்து கேட்டீங்களோ எங்களுக்கு மறுக்கிறதுக்கு எந்த விதமான இது கிடையாது, மனசுல இடம் இல்ல, நாங்க உடனே அல்லாஹ் இடத்துல தர்மம் பண்ணிருக்காங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தடுத்துறாங்க, இல்ல இல்ல நீங்க ஏதாவது ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிட்டு தான் நீங்க இந்த இடத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சகோதரர்களே, கடைசி வரை இந்த பிள்ளைகள் மறுக்கிறாங்க. மறுத்தான ரசூலுல்லாஹி சொன்னாங்க, உங்க நியத்துக்கு அல்லாஹ்வோட தர்மத்துடைய நன்மை கிடைச்சிடும், உங்களுக்கு நீங்க அல்லாஹ்வோட தர்மத்துடைய நன்மை உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனா நீங்க எத்தீமான பிள்ளைங்கிறதுனால நீங்க ஏதாவது ஒரு தொகையை வாங்கிக்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ட்ட வசூல் பண்ணி ஒரு சின்ன தொகையை அந்த எத்தீமான பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு அந்த இடத்தில் தான் மஸ்ஜித் நபவியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுகின்றார்கள். இன்னைக்கு உலகத்திலேயே முக்கியமான பள்ளிவாசலாக முக்கியமான இடமா இருக்குது மஸ்ஜித் நபவி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாசலை காட்டிலும் என்னுடைய இந்த பள்ளிவாசலில் தொழுவது 1000 மடங்கு தொழுவதை விட சிறப்பானது, இல்லல் மஸ்ஜிதுல் ஹராம், காபத்துல்லாஹ் தவிர.
காபத்துல்லா மஸ்ஜிதை தவிர உலகத்தில் எந்த பள்ளியில தொழுவதை விட இங்க தொழுவது என்பது 1000 மடங்கு சிறந்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு போற ஹாஜிகள் அங்க தொழுவணுங்கிற நியத்திலே போகணும். அங்க போய் 2 ரக்காத் தொழுவணும் அப்படிங்கிற நியத்திலே என்ன பண்ணணும்? மஸ்ஜிதுல் ஹராமுக்கு மஸ்ஜித் நபவிக்கு போகணும். அப்படிப்பட்ட உயர்வான பள்ளியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருடைய இடத்துல கட்ட வச்சாங்கன்னா, யாருடைய இடத்துலங்க? 2 எத்தீமான பிள்ளைங்களுடைய இடத்துல. எதற்காக சொல்கிறேன் சகோதரர்களே, ஒரு உயர்ந்த காரியத்தை, ஒரு உயர்ந்த சேவையை, ஒரு உயர்ந்த மார்க்கத்தின் காரியத்தை அல்லாஹ் ஒரு பெரிய செல்வந்தரை வச்சோ, ஒரு பெரிய அறிவாளி வச்சோ, ஒரு பெரிய ஆலிமா வச்சோ, அல்ல ஒரு பெரிய விஐபி வச்சோ அந்த அல்லாஹ் அந்த வேலையை வாங்கணும் இல்ல. அல்லாஹ் நாடினால் யாரை வைத்து வேண்டுமானாலும் எவ்வளவு பெரிய வேலையை வாங்கிக் கொள்வான் சகோதரர்களே. அதுக்கு இந்த எத்தீமான பிள்ளைங்க ஒரு உதாரணம். அல்லாஹ்வுடைய புனிதமான இல்லம் கட்டுறதுக்கு, அல்லாஹ்வுடைய புனிதமான அந்த பள்ளிவாசல் கட்டுறதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்தது ஒரு பெரிய மக்கா மதீனாலே ஒரு பெரிய செல்வந்தரை கூப்பிட்டு உங்க இடத்துல ஒரு 5 ஏக்கர் கொடுங்க. ரசூலுல்லாஹ் கேட்கல, இல்ல உங்க இடத்துல ஒரு 2 ஏக்கர் கொடுக்க கேட்கல. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல காரியத்துக்கு தேர்ந்தெடுப்பதற்கு ஆள் யாரா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அவங்களுடைய நியத்து, அவங்களுடைய கொள்கை உறுதியா இருந்தா யாரிடத்திலிருந்து வேண்டுமானாலும் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட சேவைகளையும் ஏற்றுக்கொள்வான், வாங்கிக் கொள்வான் அப்படிங்கிறதுக்கு அந்த 2 எத்தீமான பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணம். 7 மாசத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியை கட்டி முடிச்சிடறாங்க. கட்டி முடிச்ச உடனே மஸ்ஜித் நபவியை ஒட்டினாப்பிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு ஆளுக்கு ஒரு சின்ன சின்ன ரூம், வீடுங்கன்னா பெரிய பங்களா நினைச்சுக்காதீங்க, சின்ன சின்ன அறை. எந்த அளவுக்கு சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோட தங்கக்கூடிய வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, எங்களோட தங்கக்கூடிய வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு தக்பீர் நின்றுவாங்க. எங்க தஹஜ்ஜுத் டைம்ல, தஹஜ்ஜுத் டைம்ல என் அறைக்குள்ளே, என் வீட்டுக்குள்ளேயே தொழுகைக்காக தக்பீர் நின்றுவாங்க. ஆனா நின்ற பிறகு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு படுக்கிறதுக்கு இடம் இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு படுக்கிறதுக்கு இடம் இருக்காது. நான் ரசூலுல்லாஹ் தக்பீர் நிக்கிற இடத்துல அவங்க சஜ்தா செய்ற இடத்துல கால் நீட்டி தூங்கிட்டு இருப்பேன். ஆயிஷா சொல்றாங்க, நான் சின்ன பிள்ளை சஜ்தா செய்ற இடத்துல என்ன பண்ணுவேன், கால் நீட்டி தூங்கி இருப்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க, அவங்க ஓதுதெல்லாம் ஓதி முடிச்சிட்டு ருக்குவ முடிச்சிட்டு சஜ்தாக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க, என் காலை இப்படி குத்துவாங்க. என் காலை என்ன பண்ணுவாங்க, இப்படி குத்துவாங்க. நான் டக்குனு காலை சுருக்கிப்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தா செய்வாங்க. திரும்ப சஜ்தால எழுந்த பிறகு மறுபடியும் நான் கால் நீட்டிக்கிடுவேன். மறுபடியும் ரசூலுல்லாஹ் சஜ்தாக்கு போகும்போது மறுபடியும் காலை இப்படி குத்துவாங்க. யார் சொல்றா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அப்ப பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு எவ்வளவு விசாலமா இருந்திருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்கன்னு சொன்னா மனைவி கால் நீட்டுறதுக்கு இடம் இல்ல. மனைவி கால் நீட்டினாங்க அப்படின்னா ரசூலுல்லாஹ்வால சஜ்தா செய்ய முடியல. அப்படிப்பட்ட வீட்டில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசிச்சு வந்தாங்க. நம்ம நினைக்கலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளுக்கு ஒரு மனைவிக்கு ஒரு வீடு கட்டாங்கனோனே, ஆளுக்கு ஒரு 4 பெட்ரூம், 2 ஹால், 8 டைனிங் ரூம், 4 கிச்சன், 4 பாத்ரூம் வச்சு கட்டிட்டாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுடைய அமைப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு கட்டி முடிச்ச உடனே இப்ப அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆயிடுறாங்க, நெய்பர் ஆயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு அங்க ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஷிஃப்ட் பண்ண உடனே அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு நெய்பர் ஆயிட்டாங்க, அதாவது அண்டை வீட்டார் ஆயிட்டாங்க. அதனாலதான் அபூ அய்யூப் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஒரு சிறப்பு பேர் என்ன அப்படின்னு சொன்னா, ஜாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டை வீட்டார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பேர் உண்டு. இந்த நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 மாசம் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு வீட்டுல தங்கி இருந்ததுனால அவங்க ரொம்ப நெருங்கி பழகிட்டாங்க. அது மட்டுமல்ல, அவங்கள்ட்ட வந்து அந்த ஃபார்மாலிட்டியை பார்க்க மாட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்ற வீட்டுக்கெல்லாம் போனா அவங்களுக்கு அந்த ஒழுக்கத்தோட போகணும், ஒரு அடக்கமா உட்காரணும், அவங்கள்ட்ட ஒரு மரியாதையை நடந்துக்கணும். இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு போறோங்க, ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறோம், நண்பர் வீட்டுக்கு போறோம், அங்க என்ன பண்ணுவோம், நிறைய ஃபார்மாலிட்டி பார்ப்போம், நிறைய இங்கிதங்கள் பார்ப்போம். அங்க போனா ஒரு அடக்க ஒடுக்கமா இருக்கணும், சாப்பாடு வச்சா சாப்பிடணும், அவங்களா சாப்பிடுங்கன்னாதான் எடுத்து சாப்பிடணும், நம்மளா இஷ்டத்துக்கு அள்ளி போட்டு சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி இங்கிதங்கள் ஃபார்மாலிட்டி எல்லாம் பார்ப்போம். ஆனா அதே நேரத்துல நம்ம நெருங்கி சொந்தக்கார வீட்டுக்கு போக வச்சுங்க, என்ன பண்ணுவோம், நேரம் கிச்சன் வரல போய் என்னமா இன்னைக்கு என்ன இருக்கு சாப்பாடு கேட்போம். அப்ப அங்க இங்கிதம் பார்க்க மாட்டோம். அதே இங்கிதத்தை நேரம் கிச்சன் வரல போய் சாப்பிடுறத போய், கிச்சன் வரல போய் பாக்குறத போய், ஒரு நண்பர் வீட்டுக்கு போய் நேரம் கிச்சன்ல நின்று இன்னைக்கு எனக்கு என்ன சமைச்சு வச்சிருக்கீங்க அப்படி கேட்போமா? அப்ப அதுக்கு ஒரு படித்தனம் இருக்குது. ரொம்ப நெருங்கிய வேண்டியவர்கள், இங்கிதம் பார்க்கிறதுக்குன்னு சில உறவினர்கள், இங்கிதம் இல்லாத நடக்கிறதுக்கு சில உறவினர்கள் இருக்குது. அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு நெருக்கமாயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அபூ அய்யூப் கிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே இங்கிதத்தை கடைபிடிக்கவே மாட்டாங்க. நேர வீட்டுக்குள்ள போவாங்க, அபூ அய்யூப் என்ன சாப்பாடு வைங்க அப்படிங்குவாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஊர்ல சொல்லுவாங்க பேத்தகல்லுஃப் அப்படிங்குவாங்க. பேத்தகல்லுஃப், அதாவது இங்கிதமே இல்லாம, அதாவது அந்த ஃபார்மாலிட்டியே இல்லாம நேர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்க, எப்ப வேணாலும் சாப்பிடுவாங்க அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா வீட்ல. அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, ஒரு முறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கடுமையான பசி, 3 நாளா பட்னி. என்ன பண்றாங்க, தனக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு வீட்டுல இருந்து அவங்க அப்படி வெளியே வந்து நிக்கிறாங்க. யாராவது நம்மள சாப்பாடு கூட்டு போக மாட்டாங்களா? ஏன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வாழ்க்கையில சொல்லி இருக்கிறேன், அபூ ஹுரைரா பசி எடுத்தா என்ன பண்ணுவாங்க,
ஒவ்வொருத்தரே சட்டம் கேட்பாங்க, இந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம் அப்படி கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நேரடியாக பசி எடுத்துச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி அபூ பக்கர் ரலியல்லாஹு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, பசி எடுத்துச்சுன்னா வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. அப்படி யாராவது கூப்பிட மாட்டாங்களா? போறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிற, அலைக்கும் ஸலாம் யாரா போயிட்டு இருக்காங்க. என்னன்னா யாரும் திரும்பி பார்த்த மாதிரி தெரியல. யாரையும் வாய் திறந்து கேட்கவும் முடியாது, சுவால் செய்ய முடியாது. நான் நல்லா பசிங்க, எனக்கு ஏதாவது சாப்பாடு போடுங்க கேட்க முடியாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அப்படியே வீட்டு வாசல்ல காத்து நிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா உமர் ரலியல்லாஹு வெளியே வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு வீட்டோட வெளியே வர்றாங்க. அப்ப அபூபக்கர் நினைக்கிறாங்க, உமர் வெளியே வர்றாரு, அவருக்கா சலாம் சொல்லுவோம், அவரா நம்மளை கூட்டு போயிட மாட்டாங்க சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு பாக்குறாங்க, அலைக்கும் சலாம் அப்படின்னு அவங்க கம்மு நிக்கிறாங்க. கூப்பிட்ட மாதிரி தெரியல, பதில் சொல்லிட்டாங்க, சாப்பாடு கூப்பிட்ட மாதிரி தெரியல. அப்ப அபூபக்கர் கேக்குறாங்க, என்ன தெரியல உமர் ஏன் வெளியே வந்து நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன உமரே எதுக்கு வெளியே வந்தீங்க, எதுக்கு வெளியே வந்தீங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சூழ்நிலையை யார் புரிஞ்சுக்கிட்டா? உமர் ரலியல்லாஹு புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்க, அஹ்ரஜனி மா அஹ்ரஜக, உங்களை எது உங்களுடைய வீட்டை விட்டு வெளியாக்கியதோ அதுதான் என்னையும் என்னுடைய வீட்டை விட்டு வெளியாக்கியது. உங்களை எது உங்க வீட்டை விட்டு வெளியாக்கிச்சோ அதுதான் என்னையும் என்னுடைய வீட்டை விட்டு வெளியாக்கிச்சு. அதாவது எந்த பசினால் நீங்க வெளியில வந்து நிக்கிறீங்களோ அதே பசினால தான் நானும் வெளியே வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு அபூபக்கர் புரிஞ்சுக்கிறான், ஓஹோ அப்ப அவர் நம்ம கேட்டகரி தான், நம்மள அவ்வளவுதான் அவர் இருக்காரு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வர்றாங்க. பள்ளியாசல் விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வர்றாங்க. வெளியே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துறாங்க, அந்த ரெண்டு பேரையும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுட்டு கேட்கறாங்க, மா அஹ்ரஜாக்குமா, என்ன அபூபக்கரே என்ன உமரே எது உங்க ரெண்டு பேரும் எது வெளியாக்கிச்சு, அது எதுக்கான வெளியே நிக்கிறீங்க அப்படின்றாங்க. உடனே இவங்க சொன்ன பேர் சொல்றாங்க, அஹ்ரஜனி அஹ்ரஜனா மா அஹ்ரஜக, யார சொல்ல நீங்க எதுக்காண்டி வெளியே வந்தீங்களோ அதான் எங்களையும் வெளியாகிச்சு. அப்ப அதே பசினால நாங்களும் இருக்கணும்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அவங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சரி வாங்க நேரா அபூ அய்யூப் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி நேரா அபூ அய்யூப் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா அபூ அய்யூப் ரலியல்லாஹு அங்க இல்ல, வீட்ல இல்ல. அவருடைய மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு சஹாபாக்களையும் பார்த்த உடனே மர்ஹபன் பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ மஅஹு, அல்லாஹ்வுடைய ரசூலே வாங்க வாங்க, கூட வந்திருக்கவங்களே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறாங்க. வரவேற்று உட்கார வச்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே உட்கார்ந்துகிட்டு நம்ம உரிமையோட கேக்குறாங்க, எங்க அபூ அய்யூப், எங்க அபூ அய்யூப் அப்படிங்கிறாங்க. உடனே பின்னாடி யார சொல்ல அபூ அய்யூப் தோட்டத்துக்கு போயிருக்காங்க. உடனே அபூ அய்யூப் ரலியல்லாஹு வீட்டுக்கு பின்னாடியே தோட்டம். ரசூலுல்லாஹி சத்தத்தை கேட்ட உடனே அபூ அய்யூப் ஓடி வந்துட்டாங்க, தோட்டத்திலே ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்த உடனே மூணு பேர் நிலைமையை பாக்குறாங்க, புரிஞ்சுக்கிச்சு. அபூ அய்யூப் கேக்குறாங்க, யார சொல்லலாம் அலைஸ பி ஹாதல் வக்தில்லதி தஜீந்தனி, இது நீங்க எப்ப வர்ற டைம் இல்லையே, இது அதாவது ஒரு அன்டைம்ல வந்திருக்கீங்களே, இப்ப எப்ப வளமையா வர டைம் இல்லையே அப்படின்ற உடனே ரசூலுல்லாஹி செஞ்சாங்க, சதகத்த, நீ சொல்றது உண்மைதான், நீ சொல்றது உண்மைதான், இப்ப நான் வர டைம் இல்ல, ஆனா வர வேண்டிய நிர்பந்தம் வந்துட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நேரா தன்னுடைய தோட்டத்துக்கு ஓடுறாங்க. வீட்டுக்கு பின்னாடி தோட்டம், தோட்டத்துல ஓடி ஒரு பேரிச்சம்பழம் மரத்துல ஏறி அப்படியே ஒரு கொலையை வெட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு முன்னாடி கொண்டு வைக்கிறாங்க. யார சொல்லலாம், இப்போதைக்கு இதை முன்பசி யாருங்க, இதை முன்பசி அவசரத்தை இதை சாப்பிடுங்க, இன்ஷா அல்லாஹ் அவசரமா வீட்டு சாப்பாடு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முன்பசி யாருன்னு சொன்ன உடனே நபிஸல்லாம் பாக்குறாங்க, அதுல நல்ல பழுத்த பழங்கள் இருக்குது, பழுத்த பழங்கள் இருக்குது, அரப்பழம் இருக்குது. அரப்பழம், நீங்க அரப்பழம் வந்து பேரிச்சம்பழத்துல நம்ம இங்க பார்க்க முடியாது. இங்க நம்ம இம்போர்ட்டட் பழம் விற்கிறாங்களே நம்ம பேட்டராசலாம், அதெல்லாம் வந்து அங்க உள்ள சக்கை, அங்க உள்ள கழிவு தான் நமக்கு இம்போர்ட்டட் பழம் பேரிச்சம்பழம். ஒரிஜினல் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டா ஒரு பேரத்துக்கு நம்மளால சாப்பிட முடியாது, அவ்வளவு இனிப்பு, அப்படியே தேன் கொட்டும் அதுல இருந்து. உண்மையா நீங்க மரத்திலே பழுக்குது பாருங்க, அந்த பேரிச்சம்பழத்தை அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா அல்லாஹ்வுடைய கிருபையால நமக்கு 97 அஜீ பெருமான் அந்த பாக்கியம் கிடைச்சது. ஒரு பேரிச்சம்பழம் தோட்டத்துக்கே போய் மதினால போய் அங்க சாப்பிட வாய்ப்பு கிடைச்சது. அப்படியே அந்த பழம் பழுத்த உடனே பாருங்க அதுல இருந்து அப்படியே தேன் அப்படியே அந்த சாரோட கொட்டும், சொட்டு கொள்ள ஆரம்பிச்சிடும். அது பெரிய ருசி அது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஒரு கொலையை கொண்டு வைக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஹரம் ஷரீஃப்ல பார்க்கலாம், மக்காலையும் பார்க்கலாம், மதினாலையும் பார்க்கலாம். ஹஜ்ஜுக்கு போனவங்க தெரிஞ்சிருக்கும், வேலைக்கிழமை சாயந்தரமோ திங்கக்கிழமை சாயந்தரமோ, அதாவது வேலைக்கிழமை சாயந்தரம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமோ இல்ல சாரி வெள்ளிக்கிழமை சாயந்தரமோ திங்கக்கிழமை சாயந்தரமோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அங்க வந்து முதல் ஸ்டெப்ல மதினாலே வைப்பாங்க, மக்காலே வைப்பாங்க. முதல் ஸ்டெப்ல சூப்பரா விரிச்சு, மகரிப் டைம்ல சூப்பரா விரிச்சு ஃபுல்லா பேரிச்ச பழத்தை கொட்டிட்டு போவாங்க பாங்கு சொல்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஏன்னு சொன்னா பெரும்பாலும் அந்த டைம்ல சுண்ணமும் வைக்கிற சுண்ணத்து, வேலைக்கிழமையில திங்கக்கிழமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையா நோன்பு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி யாராவது அந்த சுண்ணத்தா நோன்பு வச்சிருக்காங்களோ அவங்க நோன்பு திறக்கிறதுக்காண்டி பேரிச்சம்பழம் கொட்டிட்டு போவாங்க. ஆனா நோன்பு திறந்தவங்க மட்டும் இல்ல, யாராவது முன்சப்ல இருக்காங்க அவ்வளவு பேரும் சாப்பிடுவாங்க. அந்த பேரிச்சம்பழத்தை பார்த்தோம்னா ஃப்ரிட்ஜ்ல இருந்து அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க, அதை ஃப்ரிட்ஜ்ல இருந்து அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. அரை பேரிச்சம்பழம் அதுங்க நம்ம ஊர்லாம் சாப்பிட முடியாது. நான் ஒரு முறை வாங்கி கொண்டு வந்து எல்லாம் கெட்டு போச்சு, எல்லாம் அங்கே வாங்கி கொண்டு போய் எல்லாம் கெட்டு போச்சு. அந்த அரை பேரிச்சம்பழத்தை ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து 1 மணி நேரத்துல ஒழுங்கா இருக்கும். சாப்பிட்டோம்னா மாஷா அல்லாஹ் அவ்வளவு டேஸ்ட். அந்த பேரிச்சம்பழம் அத காயும் பழமும் இல்லாம இந்த அரப்பழம் வாங்க, தோர் காயின்னு வாங்க. என்ன சொல்றது தமிழ்ல? அரவேக்காடு இல்ல, சேவக்காயா,
சேர்க்காய் ஏதோ ஒரு பேர் வச்சுங்க. ஏன்னா அந்த காயும் இல்லாம பழமும் இல்லாம அந்த பருவம் இருக்குது பாருங்க, அந்த பருவத்தை அங்க அந்த பழம் இருக்குது ரசூலுல்லாஹி முன்னாடி, நல்ல பழுத்த பழம் இருக்குது, காயும் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி பாக்குறாங்க, சுப்ஹானல்லாஹ், நம்ம பசியோட இருந்ததுக்கு பழமும் இருக்குது, நடுக்காயும் இருக்குது, காயும் இருக்குது, மூணையும் கொண்டு பறிச்சிட்டீங்களே, பழத்தை மட்டும் பறிச்சிருக்க கூடாதா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க. ஏத்த அபூ இப்படி கேக்குறாங்க, இந்த காய மரத்துல இருந்தா மரத்துல காய்ச்சி இருக்கும்ல, பழுத்து இருக்கும்ல, நீங்க அதையும் சேர்த்து பறிச்சிட்டு வந்தீங்க. யார சொல்லலாம், நான் உங்களை உட்கார வச்சுட்டு நான் பழத்தையா பார்த்து பறிச்சிட்டு எனக்கு டைம் இல்ல, நீங்க சாப்பிடணும், அதனால அவசரத்தை பறிச்சு கொண்டு வச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சாப்பிட்டு இருக்காங்க. உடனே அபூ ரலியல்லாஹு நேரா வீட்டுக்கு போறாங்க. உள்ள போய் மனைவிட்டு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வந்திருக்காங்க, கொஞ்சம் அவசரமா வீட்டுல உள்ள மாவு வச்சு ஏதாவது ரொட்டி சுடு. ஏன்னா நீ தான் ரொம்ப டேஸ்டா ரொட்டி சுடுவீங்க. மனைவி சொல்றாங்க, அந்த ஆலம பி குப்ஸி, நீ ரொட்டி சுடுறது நல்லா தெரியுமே உனக்கு. ஏன்னா சகோதரர்களே, திடீர் விருந்தாளி இந்த மாதிரி வந்துட்டாங்கன்னு சொன்னா அங்கேயே கொஞ்சம் ஐஸ் வச்சுக்கணும். அங்க என்ன பண்ணும், கொஞ்சம் ஐஸ் வச்சுக்கணும். நீ ரொட்டி சுட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்கும், அவங்களுக்கு அந்த ரொட்டியை கொடு, எல்லாம் சந்தோஷமா சாப்பிட்டு அப்படி என்ன பண்ணும். அந்த மாதிரி தன்னுடைய மனைவி ஐஸ் வைக்கிறாங்க. அந்த ஆலம பில் குப்ஸி, நீ ரொட்டி சுடுறது நல்லா தெரியும், அதனால நீ அவசரமா ரொட்டி சுடு, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி பேரிச்சம்பழத்தை கூட சமாளிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவசரமா என்ன பண்றாங்க, ரொட்டி சுட்ட உடனே அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவசரம் கொல்லைப்புறத்துக்கு ஓடுறாங்க. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, யார சொல்ல அபூ அய்யூப் எங்க போறீங்கன்ற உடனே அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு யார சொல்லலாம், ஒரு ஆட்டு குட்டி நிக்குது, அந்த ஆட்டை அறுக்க போறேன், அறுத்து உங்களுக்கு சில சமைச்சு வச்சிருன்னு சொன்ன உடனே அபூ அய்யூப் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ அய்யூப் ஆட்டை அருங்க, ஆனா பால் குடிக்கிற ஆட்டா பார்த்து அறுத்துறாங்க, பால் குடிக்கிற ஆட்டை அறுத்துறாதீங்க, ஒரு நிதானமான நல்ல பாட்டு, அவசரப்பட்டு நீங்க காய பறிச்சு கொண்டு வச்ச மாதிரி பால் குடிக்கிற ஆட்டை அறுத்துறாதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புறாங்க. அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு நல்ல ஆடா பார்த்து சின்ன குட்டி ஆட்டை அறுத்து கொண்டு வந்து அவசரமா சமைச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாங்க. சோலை பாருங்க, அந்த அன்சாரோட விருந்தோம்பல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி திடீர்னு வந்துட்டாங்க, 3 நாள் பசிக்கு அப்புறம் வர்றாங்க, பட்டினிக்கு அப்புறம் வர்றாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவசர அவசரமா கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்மள சில பேர் எப்படி இருக்கிறோம், வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டு சாப்பிட்டு இருப்பாரு, வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சாப்பிடுங்களேன், நீங்க நம்ம வீட்டுல எல்லாம் சாப்பிடுவீங்களா, அடுத்த வார்த்தை நீங்க நம்ம வீட்டுல எல்லாம் சாப்பிடுறாளா, அது நம்மள மாதிரி நான் 3 மணிக்கு 4 மணிக்கு சாப்பிடுறாளா, நீங்க 12:30 மணிக்கு சாப்பிடுவீங்களே. அதான் அவர் சாப்பிடணும்னு நினைச்சா கூட அந்த உட்கார்ந்து கூடாது அவரு. ஆனா ஹஜ்ரத் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மரியாதைக்கு துடிக்கிறாங்க, அப்படியே கடந்து அங்க ஓடுறாங்க எடுத்து கொண்டு வைக்கிறாங்க. ரொட்டியும் கறியும் கொண்டு முன்னாடி வச்சாச்சு. வச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி பண்றாங்க, அபூ அய்யூப்ட்ட பெர்மிஷன் கேட்கறாங்க, அபூ அய்யூபே, என்னுடைய ஈரல் கொலை, என்னுடைய மகள் ஃபாத்திமா பல நாளா பட்னி, இதுல இருந்து ஒரு 2 ரொட்டி அவளுக்கு கொடுத்து அனுப்பலாமா அவங்க. யார சொல்லலாம், நீங்க என்கிட்ட பெர்மிஷன் கேக்குறீங்க அப்படின்னு உடனே பெருமானா ஸல்லல்லாஹு 2 ரொட்டி எடுத்து கொஞ்சம் கறியை வச்சு அபூ அய்யூப்ட்டே கொடுத்து, இதை கொண்டு என் மகள்கிட்ட கொடுத்துருந்துருங்க போங்க, அவளும் 3 நாளா பட்டினி அப்படின்னு சொன்ன உடனே அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. கொடுத்துட்டு வந்த உடனே சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூபக்கர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 3 பேரும் ரொம்ப திருப்தியா சந்தோஷமா சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே நல்ல சுவையான தண்ணியை குடிக்கிறாங்க. குடிச்சு முடிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உமரே சாதாரண அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றாதீங்க, 3 நாட்களுக்கு பிறகு பட்டினிக்கு பிறகு கிடைத்த உணவு, ஆனால் நீங்கள் சாப்பிட்ட இந்த உணவை பத்தி அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், ஃபயௌமை சும்மல துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம். உங்களுடைய இந்த உணவை பத்தி அல்லாஹ் சொல்றான், சும்மல துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம், அந்த நாளிலே உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒவ்வொரு நியாமத்தை பற்றி மறுமையில விசாரிக்கப்படுவீங்க அல்லாஹ் சொல்றானே, இந்த நியாமத்தை அல்லாஹ் சொல்றான். சோல பாருங்க, 3 நாள் பட்டினி, கடுமையான பசி, அதுக்கு பிறகு கிடைச்ச அந்த ரொட்டியும் கறியையும் பெருமானா சொல்றாங்க, இந்த உணவுக்கும் நாளை மறுமையில விசாரணை உண்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம சாப்பிடுற உணவுக்கு 3 நாள் 4 நாள் பட்டினிக்கு அப்புறம் கிடைச்ச உணவுக்கு மறுமையில விசாரணை இருக்குன்னு சொன்னா, நாம சாப்பிடுற உணவுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் புகழ்றாங்க, அல்லாஹ் அக்பர். பாருங்க, நம்ம பசியோட வந்தோம், பழம் கிடைக்குது, காய் கிடைக்குது, பழத்துக்கு காய்க்கு நடுவில் உள்ள பருவத்தில் உள்ள காய் கிடைக்குது, ரொட்டி கிடைக்குது, கறி கிடைக்குது, இவ்வளவு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இது போன்று நீங்கள் உணவு உண்டால் முதல்ல சாப்பிடும்போது பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிங்க. சாப்பிடும்போது என்ன பண்ணுங்க, பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு அல்ஹம்துலில்லாஹில்லதி அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹுவ அஷ்பானா வ அர்வானா வ அன்அம அலைனா அஃதல் என்ற துஆவை நீங்க ஓதிக்கங்க. ஏன்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு பெரிய நியாமத்தை கொடுத்துருக்கான் அந்த உணவின் மூலமா. சரி, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், நம்மள எத்தனை பேர் சாப்பிடும்போது கவனமா பிஸ்மில்லா சொல்றோம், ஞாபகத்தோட நம்மள பிஸ்மில்லா சொன்ன எத்தனை பேர்? சாப்பாடை பார்த்த உடனே எல்லாம் மறந்து போயிடும். பசி வந்தாதான் 10 மறக்கும் சொல்லுவாங்க, ஆனா இங்க சாப்பாட பார்த்தா 11 மறந்து போயிடும். அதுல 11ல பிஸ்மில்லா 1. ஹைர், பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுறவங்க கூட சாப்பிட்டு முடிச்ச பிறகு அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யணும் எத்தனை பேர்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வ ஸகானா வ ஜஅலனா மினல் முஸ்லிமீன். இது ரசூலுல்லாஹ் கத்து கொடுத்த துஆ. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹுவ அஷ்பானா வ அர்வானா வ அன்அம அலைனா வ அஃதல். அல்லாஹ், நீ எங்களுக்கு உணவு கொடுத்து எங்களுக்கு தண்ணீரையும் கொடுத்தாயே, உனக்கே எல்லா புகழும். எங்கள் மீது ஏராளமான நியாமத்துகளை கொடுத்து இன்னும் அதிகமான அருட்கொடைகளை வழங்கினாயே, உனக்கே எல்லா புகழும்.
அல்லது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்தாமனா வ ஸக்கானா, எங்களுக்கு உணவு கொடுத்து தண்ணீர் கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், வ ஜஅலனா மினல் முஸ்லிமீன், மேலும் எங்களை முஸ்லிம்களுடைய கூட்டத்தில் சேர்த்து வைத்தானே. சாப்பிட்டு நன்றி கேட்ட கூட்டமா இல்லாம சாப்பிட்டு நன்றி செலுத்தக்கூடிய முஸ்லிம் கூட்டத்தில் சேர்த்து வச்சானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கு நமக்கு பாக்கியம் கொடுத்தா பாருங்க, அதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். சோர்ல இப்படி அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை நம்ம எண்ணி நியாமத்துக்கு நன்றி செலுத்தணும்டா, இப்படி எண்ணி அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு நியாமத்துக்காக நன்றி செலுத்தணும்டா, சுப்ஹானல்லாஹ். நம்ம வாழ்க்கை ஃபுல்லா உட்கார்ந்து அல்ஹம்துலில்லாஹ் 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 திக்ர் செஞ்சா கூட அல்லாஹ்வுடைய நியாமத்துக்கு அருள் ஈடாகாது சகோதரர்களே. அதான் அல்லாஹ் சொல்றான், வ இன் தஅது நியாமத்துல்லாஹி லா துஹ்ஸுஹா, அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை நீங்கள் எண்ண ஆரம்பிப்பீர்கள் என்றால் 1 2 3 4 எண்ண ஆரம்பிப்பீர்கள் என்றால் அந்த எண்ணிக்கை கூட முடிந்து விடலாம். வலா துஹ்ஸுஹா, அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை எண்ணி முடியாது சோழர்களே. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாப்பாடு நேரத்திலையும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேருக்கும் கத்துக் கொடுக்குறாங்க. ஆனா பெருமானாருடைய வளமை என்ன அப்படின்னு சொன்னா, யார் எந்த உதவி செஞ்சாலும் சரி, யார் எந்த ஒருவேளை சாப்பாடு கொடுத்தாலும் சரி, அதுக்கு உடனே பெருமானார் கைமாறு செஞ்சிருவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, கைமாறு செஞ்சிருவாங்க. இதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை. கைமாறு செய்யாம எந்த சஹாபியுமே விட்டதில்லை. அதான் பெருமானார் ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, எனக்கு எந்தெந்த சஹாபி எல்லாம் எப்படியெல்லாம் உதவி செய்தார்களோ அத்தனை பேருக்கும் நான் உலகத்திலே கைமாறு செய்து விட்டேன், இல்ல அபூபக்கர், அபூபக்கரை தவிர. அவர் எனக்கு செஞ்ச உதவிகளுக்கு மட்டும் தான் நான் என்ன பண்ணல, இது வரலாம் கைமாறு செய்யல. கைமாறு என்னால செய்ய முடியாது, இன்ஷா அல்லாஹ் அதுக்கு நான் மறுமையில கைமாறு செய்வேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு சஹாபிக்குமே ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுத்தா கூட உடனே அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரதிபலன் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அந்த சஹாபி அபூ அய்யூப் ரலியல்லாஹு தஆலா போட்ட அந்த உணவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு முடிச்சு வெளியே வரன்னு சொல்றாங்க. அபூ அய்யூபே, நாளைக்கு எங்கள்கிட்ட வாங்க, நாளைக்கு என் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. அபூ அய்யூப் கவனிக்கல, வேற எங்கேயோ பார்த்து நிக்கிறாங்க. அதை துவச்சு அபூ அய்யூப் ஒண்ணுதான் ரசூலுல்லாஹ் நாளைக்கு வர சொல்றாங்க. சரியா ரசூலுல்லாஹ் வர்றேன் அப்படிங்கிறாங்க. மறுநாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பை ஏற்று அபூ அய்யூப் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி வீட்டுக்கு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, தங்கிட்ட இருந்த ஒரே ஒரு அடிமை பெண், தனக்கு எங்கிருந்தோ அன்பளிப்பாக வந்த ஒரு அடிமை பெண், அது ஒன்றுதான் தனக்கு அன்பளிப்பாக வச்சிருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிமை பெண்ணை அபூ அய்யூப் ரலியல்லாஹு தஆலா ஒப்படைச்சு, அபூ அய்யூபே, இந்த பெண் ரொம்ப நல்ல பெண், இந்த பெண் ரொம்ப நல்ல பெண், இந்த பெண் எங்களிடத்தில் இருந்தவரை இந்த பெண் எங்களிடத்தில் இருந்தவரை இவரை வந்து நல்லதை தர நாங்க பார்க்கவே இல்லை, ரொம்ப நல்ல பெண்ணு, அதனால இவள்கிட்ட நல்ல மாதிரி நடந்துக்குங்க. இந்த அடிமை பெண்ணை வந்து ரொம்ப அதிகமா வேலை வாங்குறதோ கஷ்டப்படுத்ததோ இருக்காங்க, ரொம்ப நல்ல பெண்ணு, இந்த பெண்ணை நீங்க வந்து நல்லபடியா பாதுகாத்துங்க அப்படின்னு சொல்லி, நான் உங்களுக்கு வேற எதுவும் கைமாறு செய்ய முடியல, அதனால இந்த அடிமை பெண்ணை நீங்க வச்சுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அந்த அடிமை பெண்ணை ஒப்படைச்சாங்க. சோ அந்த அடிமை பெண்ணை அழைச்சிட்டு அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு வேற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து வீட்டுக்காரங்க கேக்குறாங்க, என்ன இது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க இல்லையா, வீட்டுக்கு போனேன், இந்த அடிமை பெண் அன்பளிப்பா கொடுத்துட்டாங்க சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க, அதனால இந்த பெண் வந்து ரொம்ப நல்ல பெண் நடந்துக்கணும், இவன் வந்து கஷ்டப்படுத்துறது சிரமப்படுத்தலாம் கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா கேக்குறாங்க, அட பைத்தியக்கார மனுஷா, ரசூலுல்லாஹி சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் என்ன உங்களுக்கு விளங்குதா? என்ன சில வீடுகள்ல ஆணை விட பெண் ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க, ஆம்பளை பொம்பளை எப்படி இருப்பாங்க, ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க. அந்த மாதிரி அபூ அய்யூப் அன்சாரி அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் புரியல. இந்த பெண்ணை நல்லபடியா வச்சுக்கங்க, இவ வந்து எங்களுக்கு ரொம்ப நல்ல பெண் இவோ அப்படின்னு சொன்னது அவங்க புரிஞ்சுக்கல. மனைவிட்ட சொன்னா மனைவி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றது கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க? என்ன அர்த்தம்டா, ஒரு அடிமைன்னு சொன்னா நம்ம கண்டிப்பா வேலை வாங்காம இருக்க முடியாது, அதை எடுத்து அங்க போற, இதை எடுத்து அங்க போற, அந்த பாரத சொக்கு இந்த சமயத்துக்கு நம்ம சொல்லதான் செய்வோம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த பெண்ணத்துல நல்ல ஒரு நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப இந்த பெண்ணை நம்ம என்ன பண்ண முடியாது, வேலை வாங்க முடியாது, இந்த பெண்ணை நம்ம வேலை வாங்க முடியாது. வேலை வாங்காம நம்ம ஒரு அடிமை பெண்ணை வச்சிருக்க முடியுமா? அப்ப ரசூலுல்லாஹி சொன்ன அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பெண்ணை நான் உங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்துறேன், நீங்க என்ன பண்றீங்க, உரிமை விட்டுருங்க. அபூ அய்யூப் ரலியல்லாஹு அப்பதான் யோசிக்கிறாங்க, அடே ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைகள் இவ்வளவு அர்த்தம் இருக்குதா அப்படின்னு சொல்லி உடனே அந்த பெண்மணியை, அந்த ரசூலுல்லாஹ் கொடுத்த அடிமை பெண்ணை அன்பளிப்பா உரிமை விட்டுறாங்க. இப்படி சகோதரர்களே, அபூ அய்யூப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கை கழிஞ்சிட்டு இருக்குது. ஹஜ்ரத் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பத்ர் போரில் கலந்து கொள்கிறார்கள், உஹது போரில் கலந்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இவங்க ஹயாத்தா இருந்தவரை எத்தனை படைகள் வெளியூருக்கு போச்சோ அத்தனை படையிலும் அபூ அய்யூப் ரலியல்லாஹு தஆலா கலந்து கொண்டார்கள். எந்தெல்லாம் வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க, ஒரு படை கூட அபூ அய்யூப் ரலியல்லாஹு தஆலா ஹயாத்தா இருக்கும் பொழுது ஒரு படை கூட அவங்க இல்லாம வெளியே போனது கிடையாது. எல்லா படைக்கும் அபூ அய்யூப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தலைமை தாங்கி போயிருக்கிறாங்க என்று வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார்கள். அந்த அளவுக்கு அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அனுப்பப்பட்ட எல்லா படைக்கும் அவங்க
கலந்துட்டு போயிருக்காங்க. அந்த அடிப்படையில் பத்ர் போர்லையும் கலந்துக்கிட்டாங்க, உஹது போர்லையும் கலந்துக்கிட்டாங்க, ஹந்தக்லையும் கலந்துக்கிட்டாங்க, ஃபத்ஹ் மக்காவின் போது கலந்துக்கிட்டாங்க, ஹுனைன்லையும் கலந்துக்கிட்டாங்க. எல்லா போர்லையும் ஹஜ்ரத் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா கலந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடைபெற்ற பிறகு விடைபெறும் பொழுது ஹஜ்ரத் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 44 வயசு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடைபெறும் பொழுது மரணமாகும் பொழுது ஹஜ்ரத் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 44 வயசு. இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுக்கு ஏற்ப ஹஜ்ரத் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலாவுக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளை வழங்கிட்டான். கிட்டத்தட்ட 84 வயசு வரணும் உயிரோடு இருந்தாங்க. 84 வயசுல தான் வஃபாத் ஆறாங்க. அதுவும் எப்படி வஃபாத்னு கடைசியா சொல்றேன். அந்த நீண்ட ஆயுள்ல அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி பாடுபடுறதுலயும் அர்ப்பணிச்சாங்க. ஒவ்வொரு போர்லயும் அவங்க கலந்துக்கிட்டாங்க. இந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு முறை அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நல்ல ஓரளவு பெரிய வசதி இல்லாட்டாலும் ஒரு சின்ன வசதியோடு இருந்தாங்க. ஒரு சின்ன பேரிச்சந்தோட்டம், ஒரு சின்ன ஒரு ஆட்டு மந்தை ரசூலுல்லாஹி வந்தவங்க கொடுத்தாங்கல்ல, இருக்க போய் தானே கொடுத்தாங்க. அவ சின்ன சின்ன லெவல்ல இருந்தாங்க. ஆனா சகோதரர்களே, நாள் செல்ல செல்ல என்ன ஆகுதுடா, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு எல்லா சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே வாசல் திறந்து விட்டான், செல்வத்தின் வாசல் திறந்து விட்டான். எல்லாரும் நிறைய நிறைய அல்லாஹ் தஆலா வாரி வழங்கினான். ஆனா அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, எல்லாருக்கும் வந்த மாதிரி இவங்களுக்கு வந்துச்சு, கனிமத்து பொருள் வந்துச்சு. ஆனால் எந்த அளவுக்கு இவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்கை கனிமத்து மூலமா கொடுத்தானோ அதை விட அதிகமா அல்லாஹ்வுடைய தீனுக்காக செலவு பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கடுமையான கடன் தொல்லைக்கு ஆளாயிட்டாங்க. ஹஜ்ரத் அபூ அய்யூப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க வியாபாரம் பண்ணி நஷ்டமாகல, அல்ல வீண் விரயம் பண்ணல, அல்ல நவுது பில்லாஹ் ஏதாவது கெட்ட பழக்கத்துல இருந்து இதை கொண்டு வீணாக்கிட்டாங்க அப்படின்னு இல்ல. எந்த அளவுக்கு கனிமத்து பொருள் வருதோ அதை விட அதிகமா அல்லாஹ்வுடைய பேர் தர்மம் பண்ண ஆரம்பிச்சதுனால கடுமையான கடனுக்கு ஆளாயிடுறாங்க. அப்ப அந்த நேரத்தில் ஒரு முறை பஸ்ராவிலே இருக்கக்கூடிய ஈராக்கிலே உள்ள பஸ்ரா என்ற நகருக்கு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பார்ப்பதற்காண்டி அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. வந்த உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் அபூ அய்யூபுடைய நிலைமையை பார்த்த உடனே அவங்க ரொம்ப வரவேற்று சொல்றாங்க, குன்னா நஸ்னாவு இன்னா நஸ்னாவு பிக மா சனாத பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி விருந்து உபசாரம் செய்தீர்களோ அதுபோன்று இப்ப நாங்க உங்களுக்கு விருந்து உபசாரம் செய்வோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டுல அவசரமா காலி பண்ணி ஹஜ்ரத் அபூ அய்யூப் ரலியல்லாஹு தஆலா தங்க வச்சு அவங்களுக்கு கடுமையான ஹிதமத் செய்றாங்க. எப்படி விருந்து உபசாரம் செய்யணுமோ அப்படி செய்றாங்க, அவங்களை சந்தோஷப்படுத்துறாங்க. திரும்பும் பொழுது அபூ அய்யூப் ரலியல்லாஹு தஆலா பஸ்ராவிலிருந்து திரும்பும் பொழுது அவங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 40,000 திர்ஹமும் 20 அடிமைகளும் கொடுத்து அனுப்புறாங்க. 40,000 திர்ஹமும் 20 அடிமைகளும் கொடுத்து அனுப்புறாங்க. ஹஜ்ரத் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரஹிமல்லாஹு இப்னு அப்பாஸ், ரஹிமல்லாஹு இப்னு அப்பாஸ், அப்பாஸுடைய மகனுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக, அவர் என்னுடைய கடனை எல்லாம் அடைத்து விட்டார், நான் பட்ட கடனை என்ன பண்ணிட்டார், அவரு அடைத்து விட்டார் என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பிற்காலத்தில் ஹஜ்ரத் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் துஆ செய்றாங்க. இப்படி சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே மூத்த சஹாபி, பெருமானாருக்கு விருந்து உபசாரம் கொடுத்தவர் மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டை விட்டார் ஜாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட சஹாபிக்கு எல்லா சஹாபாக்களுக்கு மத்தியிலுமே ஒரு நல்ல மரியாதையும் நல்ல இஸ்ஸத்தும் இருந்துச்சு. இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன், உமர் ரலியல்லாஹு மகன் அப்துல்லா, அவங்களுடைய மகன் யார் அப்படின்னா சாலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சாலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க ரசூலுல்லாஹ் பார்க்கல. அப்போ அந்த சாலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு கல்யாணம் நடக்குது, திருமணம் நடக்குது. திருமணம் நடக்கும் பொழுது அது அப்துல்லா ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன், உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனுடைய மகனுக்கு, அதாவது உமர் ரலியல்லாஹு பேரனுக்கு கல்யாணம் நடக்குது. உமர் இல்ல, அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க, பேரனுக்கு கல்யாணம் நடக்குது. அவங்களுடைய தகப்பனார், பேரனுடைய தகப்பனார் உமர் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா கல்யாணத்தை முன்னிட்டு நடத்துறாங்க. அப்போ அபூ அய்யூப் ரலியல்லாஹு தஆலா அழைக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிறைய சம்பவங்களுக்கு இந்த வாழ்க்கை பாருங்க அற்புதமான ஒரு உதாரணம். அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கிறாங்க. அந்த கல்யாணத்துக்கு அவங்களும் வர்றாங்க. அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு கல்யாண வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தா ஒன்னும் பெரிய ஆடம்பரம் இல்ல, வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்சிருக்குது. யாருடைய வீட்டுக்கு? கல்யாண வீட்டுல அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா வீட்டுல கொஞ்சம் சுண்ணாம்பு அடிச்சு இருக்கிற வீட்டுல இருக்கிற துணியை என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் அப்படி கட்டி விட்டுருக்காங்க. உனக்கு ஸ்பெஷலா ஒண்ணு ஏற்பாடுல, வீட்டுல இருக்கிற துணி என்ன பண்ணிருக்காங்க, அப்படி செவத்தை எங்கெல்லாம் ஒட்டுக்கிட்டு இடிஞ்சு இருக்கும், அதெல்லாம் துணியை வச்சு கட்டி கொஞ்சம் சுண்ணாம்பு அடிச்சு கொஞ்சம் அளவு படுத்திருக்காங்க. கல்யாண வீட்டு 4 பேர் வருவாங்களா அப்படின்னு சொல்லி. சகோதரர்களே, அவங்க அபூ அய்யூப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே பாக்குறாங்க சுண்ணாம்பு அடிச்சிருக்கு கல்யாண வீட்டுல, அங்கங்க துணியை தொங்க விட்டுருக்குது. பார்த்த உடனே நேரம் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அழைச்சாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அழைச்சாங்க. அழைச்சு கேட்டாங்க, மா ஹாவா இப்னு உமர், உமருடைய மகனே இதெல்லாம் என்னது, இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் உமர் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பதில் சொல்ல முடியாம, யா அபா அய்யூப் கலபன நிசா, என்ன பண்றது, பொம்பளைங்களுடைய வேலை, பொம்பளைங்க தொந்தரவு தாங்க. நம்ம இன்னைக்கு சொல்றோம்ல, ஊருக்கு பெரிய ஹாஜியாரா இருப்பாரு, பெரிய முத்தவலியா இருப்பாரு, ஊருக்கு பெரிய மனுஷனா இருப்பாரு, 4 பேருக்கு இவரு இஸ்லாத்தை சொல்லுவாரு. ஆனா இவரு வீட்டு கல்யாணம் வந்துட்டா
அல்லாஹ் ரசூல் மார்க்கம் தீன் எல்லாத்தையும் ஓரம் கட்டிவிட்டு ஊர்ல உள்ள அத்தனை பலாய் அங்க நடக்கும். பாட்டு கச்சேரியில இருந்து தீப ஆராதனையில இருந்து அந்த ஆரத்தி எடுக்கிறதுல இருந்து வீடியோல இருந்து பலாய் பத்திரம் எல்லாம் நடக்கும். யாராவது என்ன ஆச்சியா இருந்த மாதிரி என்னங்க ஆச்சரியத்து பண்றது, பொம்பளைங்க தொந்தரவு தாங்க முடியல, நான் வேணான்னு எவ்வளவோ சொல்றாஜரத்து கேட்கவா செய்யறாளவோ, சரி ஒளிஞ்சு போன்னு விட்டுட்டேன். அவன் என்ன அர்த்தம் சொல்லிக்கிறாரு, என் வீட்டுல எனக்கு எந்த மதிப்பும் இல்லை, என் வீட்டுல என் பேச்ச யாரும் மதிக்கிறது கிடையாது, எனக்கு எந்த மதிப்பும் கிடையாது, எங்க வீட்டு சீமாட்டியம்மா என்ன சொல்றாங்களோ அதான் எங்க வீட்டுல சட்டம். அதே வார்த்தையை அதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. அந்த காலத்தையே பாருங்க சொன்னாங்க இப்னு உமர் ரலியல்லாஹு, இல்ல அபு அய்யூப் இது பொம்பளைங்களோட தொந்தரவு அவங்க எதுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு அபு அய்யூப் ரலியல்லாஹு சொல்றாங்க, இப்னு உமரே இந்த வார்த்தையை உன்னிடத்தில் நான் எதிர்பார்க்கவில்லை, இந்த வார்த்தையை நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கவில்லை, மத்தவங்க சொன்னா சகிச்சிருப்பேன், பொம்பளைங்க எங்களை வைத்து விட்டாருன்னு சொல்லி தான் நான் சகிச்சிருப்பேன், ஆனா உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல அந்த வார்த்தையை. ஒலா அதஹுலு பைத்தன், உன்னுடைய வீட்டில் நான் கலந்து கொள்ளவும் மாட்டேன், உன்னுடைய வீட்டில் நுழையவும் மாட்டேன், உன்னுடைய விருந்தில் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூ அய்யூப் ரலியல்லாஹு திரும்பி போயிடுறாங்க. சகோதரர் பாருங்க, கல்யாண வீட்டுல ஒரு சுண்ணாம்பு அடிச்சு அலங்காரப்படுத்த சஹாபாக்களால தாங்கிக்க முடியல, சகிச்சுக்க முடியல, அதை பெரிய ஆடம்பரமா நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம காலத்துல நடக்கிற ஆடம்பரங்களை சஹாபாக்களை பார்த்திருந்தாங்கன்னு சொன்னா சொல்ல சும்மா விளையாட்டு சொல்றது உண்டு. ஏதாவது ஒரு சஹாபி இன்னைக்கு பூமிக்கு வந்து அப்படிலாம் வரப்போறதுல யாரும் ஒரு சஹாபி பூமிக்கு வந்தாங்கன்னு சொன்னா நம்மளெல்லாம் பார்த்து இவனுடா எல்லாம் காஃபி அப்படின்னு போயிடுவாங்க. ஈமானில ஒரு மண்ணில எவ்வளவு முஸ்லீமா சொல்றீங்க, எல்லாம் காஃபி. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம பெரிய முஸ்லீம், நம்மளை விட்டா பெரிய முஸ்லீம் யாரும் இல்லை, நம்மள அல்லாஹ்வுடைய பெரிய நெருக்கமானவர்கள், அல்லாஹ்க்கு ரொம்ப இபாதத். நம்ம ஒரு நாள் தராவி விடுறது இல்ல, ஒரு நாள் தஹஜ்ஜுத் விடுறது இல்ல, ஒரு நாள் நோன்பு விடுறது இல்ல, 5 வேளை தொழுகை விடுறது இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒரு சஹாபி வந்து நம்மள பார்த்தாங்கன்னா ஈஸியா காஃபிர் மத்தா கொடுத்து போயிடுவாங்க. சகோதரர்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆனா இப்ப நாம நினைக்கிறோம் ஈஸியா சொல்ல, அந்த மாதிரி வாழ்க்கை நம்மளால வாழ முடியுமா ஹஸ்ரத்? சஹாபாக்கள் வாழ்ந்த மாதிரி நம்மளால வாழ முடியுமா? ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம். சஹாபாக்கள் நம்மளால வாழ முடியாது, ஃபத்வா கொடுத்தாச்சு நம்மளால. ஆனா கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம். அந்த ஆசையாவது உள்ளத்துல வைப்போம். வாழ முடியுமா முடியாது அடுத்த பிரச்சனை, அந்த ஆசை உள்ளத்துல வைப்போம். பெருமானார் சொன்னாங்கல்ல, மன் சால ஷஹாதத இந்தல்லாஹி, யார் அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் உன்னுடைய பாதையிலே ஷஹீதாக வேண்டும், ஷஹீதாக வேண்டும் உள்ளத்துல ஆசை வைக்கிறாரோ, யபஅஸுல்லாஹு ஃபீ ஸூரத்தி ஷுஹதா வலவ் மாதலா ஃபர்ஷிஹி, அவர் படுக்கையிலே கிடந்து மரணம் அடைந்தாலும் கூட, யார் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் ஷஹாதத்துக்கு ஷஹாதத்துக்கு துஆ செய்றாரோ அவர் ஷஹீதாலாம் ஆவல, போர்க்களம் போகல, எதிரிகளை சந்திக்கல, வாழ வெட்டப்படல, எல்லாரும் மரணம் அடைந்த மாதிரி இயற்கையான மரணம் அடைந்தாலும் கூட அவர் கேட்ட துஆவுக்காக வேண்டியும் அவர் வைத்த நியத்துக்காக வேண்டியும் மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷுஹதாக்களோடு அவரை எழுப்புவான். அந்த மாதிரி ஆசையாவது உள்ளத்துல வைப்போமே. யா அல்லாஹ் சஹாபாக்களுக்கு இந்த மாதிரி ஈமானுடைய உறுதி எங்களுக்கு கொடு, அவங்களுக்கு இந்த மாதிரி மார்க்கப்பட்டு எங்களுக்கு தா, அல்லாஹ் துஆவை செய்யலாம்ல. முடியுதோ முடியல அடுத்த பிரச்சனை, குறைஞ்சபட்சம் சகோதரர் உள்ளத்தில் ஆசையாக வைப்போம். ரப்பல் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். இல்லை என்றால் நம்முடைய நியத்துக்காக வேண்டி அல்லாஹ் கூலி கொடுப்பான். அதெல்லாம் முடியாத இருந்தாலும் யா அல்லாஹ் கொடு, இப்படி இல்லை. அதெல்லாம் அப்படி துஆ கேட்கும்போது என்ன நினைக்கிறதுனா, யா அல்லாஹ் சஹாபாக்கள மாதிரி ஈமான கூடிய அல்லாஹ் அவங்க கேட்டுட்டு உள்ளத்துல சரி அல்லாஹ் கொடுத்துட்டு எடுத்துற போறான், அது கஷ்டமா போயிடும் அப்படின்னு நினைச்சா அதுல பிரயோஜனம் இல்லை. இப்ப உறுதியான எண்ணத்தோட யா அல்லாஹ் சஹாபாக்களோட ஈமானை போடு, எங்க ஈமானை போடுன்னு கேட்டோம்னா நிச்சயமா அல்லாஹ் தருவான். ஹைர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அந்த ஒரு சின்ன ஒரு ஏற்பாட்டை பார்த்த உடனே, கல்யாண வீட்டை சுண்ணாம்பு அடிச்சது பார்த்த உடனே, லா அதுகுலு பைத்தன் லக்க வலா தாமு இந்தக, நான் உன்னிடத்துல இனிமே சாப்பிடவும் மாட்டேன், உன் வீட்டுக்குள்ள வரவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போயிடுறாங்க. இப்படி சகோதரர்களே, அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சிறந்த வாழ்க்கையை மேற்கொண்டு இருக்க நேரத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு அற்புதமான சம்பவம் நடக்குது பாருங்க. ஒரு முறை கப்பல்ல பிரயாணம் போறாங்க. அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா ஜிஹாதுக்காண்டி சஹாபாக்களோட மத்த தாபீங்களோட சேர்ந்து கப்பலுக்கு போயிருக்காங்க. கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவங்க கூட இருக்கிற மத்த சஹாக்கள் அபூ அய்யூபை சாப்பிட வாங்களேன் அப்படிங்கிறாங்க. இவங்க சாப்பிட போறாங்க. அபூ அய்யூப் மூத்த சஹாபி, கிட்டத்தட்ட 70-75 வயசு ஆயிடுச்சு. மூத்த சஹாபி 75 வயசுல எங்க போறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்கு போறாங்க. கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது சாப்பிட வாங்க அப்படின்றாங்க. அப்போ அபூ அய்யூப் சொல்றாங்க, இல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க. 3 தடவைக்கு 4 தடவைகளை வற்புறுத்த ஆரம்பிச்ச உடனே அபூ அய்யூப் உண்மையை சொல்றாங்க, நான் ஏன் மறுக்கிறேன் அப்படின்னு சும்மா ஃபார்மாலிட்டிலாம் இல்ல. கூப்பிட்டா ஒரு 3 தடவை மறுக்கணும், வேணாம்னு சொல்லணும் அப்படின்னு ஃபார்மாலிட்டிலாம் இல்ல. அந்த ஃபார்மாலிட்டிலாம் பார்க்கறது எனக்கு தெரியாது, நான் நோன்பு வச்சிருக்கிறேன், அதனாலதான் நான் வந்து வரல. இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லில் முஃமினி அலல் முஃமினி சித்த ஹிசாலின், ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 6 கடமைகள் இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த ஹதீஸை ஞாபகப்படுத்திட்டு நான் என்னுடைய நோன்பை முறிச்சிட்டு உங்க சாப்பாட்டுல வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி நோம்பை முறிச்சாங்க, நஃபிலா நோம்பு வச்சிருக்காங்க, நோம்பை முறிச்சாங்க, சாப்பாடுல கலந்து சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூமின் ஒரு மூமினுக்கு செய்ய வேண்டிய 6 கடமைகள் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் சலாம் சொன்னா உடனே பதில் சொல்லிடணும். முதல் கடமை என்ன, சார் அஸ்ஸலாமு அலைக்கும், வாங்க.
பாக்குறோம்ல இன்னைக்கு. அதான் இன்னைக்கு நோம்பு டைம்ல ஒரு பேக் எங்க வச்சுக்கிட்டு கடை வாசல்ல வந்து ஸலாம் அலைக்கும் போதும் பதில் எடுத்துமா, முதலாளி இல்லைங்க, முதலாளி இல்ல, பதில் சாத்துக்கு பதில். அந்த மாதிரி இல்லாம ஒரு மூமின் சலாம் சொன்னால் அவருக்கு பதில் சொன்ன அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு செஞ்ச உபதேசம். ரெண்டாவது சொன்னாங்க, அழைப்புக்கு பதில் கொடுக்கணும். அவர் விருந்துக்கு அழைச்சாரு சொன்னா உடனே என்ன பண்ணிடணும், போயினா இவன் விருந்துக்கு என்ன போய்கிட்டு, ஏழை பையன் இவன் விருந்துக்கு என்ன போய்கிட்டு, அல்லது இப்பதான் சும்மா விருந்து கூப்பிடுவான் அப்புறம் என் பின்னாடி பேசும், இப்படி ஏதாவது காரணம் சொல்லி விருந்தை தட்டி கலைக்காதீங்க. ஒரு மூமின் உங்களை விருந்துக்கு அழைக்கிறார், உங்க வீட்டுக்கு வாங்க அழைச்சாருன்னா உடனே அந்த அழைப்பு என்ன பண்ணீங்க, ஏத்துங்க. முடியலையா, டைம் இல்லையா அப்படி சொல்லுங்க, என்ன டைம் இல்லைங்க, இப்ப முடியல, இன்ஷால்லா இன்னொரு நாளைக்கு வர்றேன், அல்ல அடுத்த டைம்ல வர்றேன், எப்ப சொல்றீங்களோ அப்ப கரெக்டா போயிடுங்க, எப்ப சொல்றீங்களோ அப்ப கரெக்டா போயிடுங்க. எந்த விருந்தில செல்வந்தர்களா அழைக்கப்பட்டு ஏழைகளா புறக்கணிக்கப்படுறாங்களோ, அல்ல எந்த விருந்திலே தீனுக்கு மாற்றமான காரியம் நடக்குதோ அப்படிப்பட்ட விருந்தை புறக்கணிச்சதுல தப்பு கிடையாது, அல்லாஹ்வுக்காக. ஆனா மத்தபடி ஒரு முஸ்லீம் உங்களை அழைத்தால் உடனே அதுக்கு பதில் அளிக்கணும். அதனாலதான் நான் என்ன பண்ணேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை ஏற்று நீங்க நம்ம சாப்பிடுவாங்க 3 முறை அழைச்சிட்டீங்க, நான் என்னுடைய நஃபிலா நோம்ப முடிச்சிட்டு நான் சாப்பிட வர்றேன் அப்படின்னு சாப்பிட உட்கார்ந்தாங்க. மூணாவது குணம் சொன்னாங்க. மூணாவது விஷயம், தும்மினால் அவருக்கு பதில் சொல்லணும். இன்னைக்கு அவர் தும்முறாருங்க, ஒருத்தர் பக்கத்துல ஆக்ஷன் தும்முறாரு, அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டாரு, நம்ம என்ன சொல்லணும், நம்ம எத்தனை பேர் சொல்றோம், யர்ஹமுக அல்லாஹ் எத்தனை பேர் சொல்றோம்? பெருமானா ஸல்லல்லாஹு ஒரு மூமின் செய்ய வேண்டிய கடமை, அவர் தும்மி அவர் என்ன பண்ண அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அவர் தும்மி அவரே அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல, அப்ப நீங்க யர்ஹமுக சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சில பேர் தும்மி ஆச்சுனா 6 மணி நேரம் தும்மிட்டு போயிட்டே இருப்பான், தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் வழிமுறை கற்றுக் கொடுக்கும், அது இல்ல. அப்படியே தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாருன்னு சொன்னா நாம என்ன பண்ண உடனே அவருக்கு யர்ஹமுக அல்லாஹ், அல்லாஹ் உனக்கு கிருபை செய்வானாக. இது ஒரு மூமினுக்கு இந்த மூமின் செய்ய வேண்டிய கடமை. ஒரு முறை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சபையில ஒரு மனிதர் தும்முன உடனே அது உமர் பாக்குறாங்க, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றான்னு பாக்குறாங்க, வாய் அசைக்கிற மாதிரி தெரியல, சத்தம் தெரியல. அது உமர் பார்த்தாங்க, இவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன மாதிரி தெரியல, அதுக்கு நம்ம யர்ஹமுக சொல்லாம இருக்க முடியாது. அதனால என்ன பண்ணாங்க, யர்ஹமுக அல்லாஹ் இன் குல்த அல்ஹம்துலில்லாஹ், நீ அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா அல்லாஹ் உனக்கு கிருபை செய்வானாக, சொல்லடா அது நான் சொல்ல முடியாது. அவ தன்னுடைய கடமை புரிஞ்சிடணும், அவன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றான்னு சொல்லல, நம்முடைய கடமை புரிஞ்சிடணும் சொன்னாங்க. யர்ஹமுக அல்லாஹ் இன் குல்த அல்ஹம்துலில்லாஹ், நீ அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா அல்லாஹ் உனக்கு கிருபை செய்வானாக. அப்ப மூன்றாவது குணமா சொன்னாங்க தும்மினால் யர்ஹமுக அல்லாஹ் சொல்றது. நாலாவது சொன்னாங்க அன் யஊதஹு இதா மரித, அவர் நோய்வாய்ப்பட்ட உடனே போய் நோய் விசாரிக்கணும். ஒரு இஸ்லாமிய சகோதரர் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்ம உடனே என்ன பண்ண, போய் நோய் விசாரிக்கணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ஒருவர் தன்னுடைய இஸ்லாமிய சகோதரனை நோய் விசாரிப்பதற்காக செல்கிறாரோ, ஒரு கட்டசி அவர் வந்து ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் என்ன பண்றது, ஒரு கருணையோட ஒரு அன்போடு விசாரிக்கிறது. எப்படிங்க உடம்பு நல்லா இருக்கிறது, எப்படி நல்லா இருக்குதா, ஒரு அன்பு நம்ம விசாரிக்கிறதுனால அவருக்கு எந்த ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒன்று வந்துட போறதில்ல, அல்லது நோய் உடனே குறைஞ்சு போயிட போறதில்ல, அவருடைய மனசுக்கு ஒரு ஆறுதல், அல்ஹம்துலில்லாஹ் யாரெல்லாம் விசாரிச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் நோய்வாய்ப்பட்டு விட்டால் உடனடியாக அவரை விசாரிக்க வேண்டும். நாலாவது சொன்னாங்க சோழர்களே, இந்த ஒவ்வொரு டாபிக் அதற்கு அபூ அய்யூப் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி எங்களுக்கு சொன்ன 4 விஷயம் சொல்லி 6 விஷயம் சொல்லி, இந்த 6 விஷயமே ஒவ்வொரு டாபிக்கை பத்தி 1 மணி நேரம் பேச வேண்டிய விஷயங்கள், அவ்வளவு பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. நமக்கு சுருக்கமா சொல்றோம், அதற்கு அபூ அய்யூப் ரலியல்லாஹு சொன்னதுனால அவருடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தப்பட்டதா சொல்றேன். 5வது சொன்னாங்க, அவர் மௌத்தாயிட்டாருன்னா ஜனாசால போய் கலந்துக்கணும். நோய்வாய்ப்பட்டா நோய் விசாரிச்சு வரணும், மௌத்தாயிட்டா அவர் ஜனாசால போய் கலந்துக்கணும். 6வது சொன்னாங்க, எப்பொழுதுமே ஒரு முஸ்லிமுக்கு நல்லதையே நாடணும். நம்முடைய சகோதரன் அழிஞ்சு போட நாசமா போட நினைச்சிடக்கூடாது. எந்த இஸ்லாமிய சகோதரன் தான் சரி அவருக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நாட வேண்டும். இந்த 6 குணமும் ஒரு மூமின் செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லிட்டதுனால நான் நீங்க அழைச்ச அழைப்புக்கு உடனடியா வந்து கலந்துக்கிட்டேன்னு சொல்லி ஹஜ்ரத் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அந்த கப்பல்ல போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம், அந்த எதுக்கு போறாங்கன்னா ரோம் நாட்டுக்கு போறாங்க, ஒரு போருக்காக வேண்டி, ரோமானிய பேரரசோட போருக்காக வேண்டி போறாங்க. போகும்போது ரோமானிய பேரரசு ரொம்ப திரகாத்திரமான பேரரசா இருக்குது, ரொம்ப வலுவான கூட்டமா இருக்குது. அப்ப அதுல ஒரு மனிதர் என்ன பண்ணிடுறாருன்னு சொன்னா, வந்த சஹாபாக்கள் ஒரு மனிதர், சஹாபாக்கள் தாபியோ ஒரு இளைஞர் என்ன பண்ணிடுறாரு, ஆர்வத்தில் என்ன பண்றாரு, நேரா ரோமா சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரோமாபுரி படைக்கு உள்ளது பூந்துறாரு. பூந்த உடனே இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்க, தற்கொலைக்கு சமமான காரியம் செஞ்சுட்டானே. அதாவது போரே ஆரம்பிக்கல, ஆயுதங்களை கையில இருந்தல, அதுக்குள்ள என்ன பண்ணாரு, ஆர்வ கோளாறுல ஓடி போய் ரோமானியர்கள் படைக்குள்ள போய் பூந்துட்டாரு. பூந்தன என்ன ஆயிடுவாங்க, அவ்வளவு பெரிய பலமான படைகள் தனி மனுஷன் பூந்த என்ன ஆகுங்க, என்ன பண்ணுவான், வாழ்த்து வரவேற்று ஆரத்தி எடுத்து சந்தோஷப்பட்டு அனுப்பி வைப்பாங்களா, வெட்டி வாச்சுமா அங்கே. இதை பார்த்த உடனே ஹரப்பாவி தற்கொலை பண்ண ஆரம்பிச்சானேங்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா மனிதர் ஓடி வந்துறாரு, தப்பிச்சு வெளியே ஓடி விட்டாரு. ஓடுனா அதற்கு அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் உள்ள ஓடுறதையும் பாக்குறாங்க, மக்கள் எல்லாம் தற்கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, தற்கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றதையும் பாக்குறாங்க, திருப்பி ஓடி வரதையும் பாக்குறாங்க. பார்த்தோன்னு சொல்றாங்க, என்னப்பா ஒலா துல்கூபி ஐதீக்கும் இல்ல தஹ்லுகா,
உங்களை நீங்களே அழிவில் போட்டுக் கொள்ளாதீங்கிற ஆயத்துக்கு நீங்க இப்படி அர்த்தம் வைக்கிறீங்களா? அது அபூ அய்யூப் சொல்ற அர்த்தம் விளக்கத்தை பாருங்க சகோதரர்களே. ஒலா துல்கு பி ஐதிக்கும் மினத் தஹலுகா அல்லாஹ்வுடைய வசனம் என்ன சொல்றான்? அல்லாஹ் உங்களை நீங்களே அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள், அதாவது தற்கொலை பண்ணாதீங்க, உங்களை நீங்களே தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளை. ரசூல் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு கேக்குறாங்க, இவர் ஓடி போனதை என்ன சொல்றீங்க? இது தற்கொலைங்கிறீங்களா? ஒலா துல்கு பி ஐதிக்கும் மினத் தஹலுகா, நீங்க தற்கொலை செய்யாதீங்கன்னு சொல்றதை அல்லாஹ்வுடைய வசனத்தை உங்க இஷ்டத்துக்கு விளக்கம் சொல்றீங்களா? நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள், இந்த ஆயத்து எங்க கண் எதிரில் இறங்கிச்சு, எப்ப இறங்கிச்சு, எதுக்கு இறங்கிச்சுங்கிறது எங்களுக்கு தெரியும். நான் சொல்றது கேளுங்க, இந்த ஆயத்து நீங்க சொல்ற அர்த்தத்துல இறங்கல. உங்களை நீங்களே அழிவில் போட்டுக் கொள்ளாதீங்க ஆயத்து அவர் படைக்கல பூந்த உடனே தற்கொலை பண்ணிட்டாருங்களே, இந்த ஆயத்து அவருடைய இந்த மாதிரி அர்த்தத்துக்கு இறங்கல. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? வன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ். கொஞ்சம் முந்திர இடத்தை பாருங்க. இன்னைக்கு பாருங்க, மனம் போன போக்குல குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றாங்களே, அவங்களும் அதற்கு அபூ அய்யூப் ரலியல்லாஹு தஆலா சொன்ன அற்புதமான விளக்கத்தை பாருங்க. அவங்க கொஞ்சம் இந்த ஆயத்தின் முன் வார்த்தையை பாருங்க. வன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் செலவு செய்யுங்கள், உங்களுடைய உயிரையும் பொருளையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள். வலா துல்கு பி ஐதிக்கும் மினத் தஹலுகா, உங்களை நீங்களே அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள். அப்ப அதுக்கு முந்தின வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய பாதையிலே உங்களுடைய உயிரையும் பொருளையும் செலவு செய்யுங்கள் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வரியில சொல்றான் உங்களை நீங்களே அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள் சொல்லி. இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நாங்க ஆரம்பத்துல தீனுக்காண்டி ரொம்ப செலவு பண்ணோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம், எங்களுடைய சொத்துக்களை பூரா இழந்தோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காண்டி எங்களுடைய செல்வத்தை பூரா இழந்தோம். அப்ப எங்கள்ல சில பேர் பலகீனமான மக்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஆரம்பத்துல நம்ம தீனுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப நம்முடைய செல்வத்தை பூரா இழந்தோம், அல்ஹம்துலில்லாஹ் இப்பதான் அல்லாஹ் தீனை உயர்த்திட்டானே, நமக்கு அங்கங்க வெற்றிகள் கிடைச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே தீன் வந்து என்ன ஆயிடுச்சு, செல்வங்களும் பொருள்களும் குவிய ஆரம்பிச்சிருச்சு, அல்லாஹ் தீனுல் இஸ்லாத்தை உறுதிப்படுத்திட்டான். அதனால இனிமே நம்ம செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இனிமே நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதான் அல்லாஹ் தீனை ஸ்ட்ராங் ஆக்கிட்டான்ல. ஆரம்பத்துல நம்ம செலவு பண்ணோம், நம்ம சொத்துக்களை பூரா இழந்தோம், செல்வத்தை பூரா இழந்தோம், ஓகே, இப்போ நான் அல்லாஹ் தீனை ஸ்ட்ராங் ஆக்கிட்டான்ல, அதனால இப்போ வந்து நம்ம செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று எங்கள்ல சில பேர் பேசிக்கிட்ட ரகசியமா அந்த நேரத்துல தான் அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்குனான். அன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், மூமின்களே உங்களுடைய உயிர்களையும் பொருள்களையும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக செலவு செய்யுங்கள். வலா துல்கு பி ஐதிக்கும் மினத் தஹலுகா, உங்களை நீங்களே அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய பாதையிலே உங்களுடைய உயிரையோ பொருளையோ தியாகம் செய்யாமல் இருந்து உங்களை அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள். அப்ப அவன் ரோமானிய பேரரசுடைய படைக்குள்ள உள்ள நுழைஞ்சான் அப்படின்னு சொன்னா, அந்த பையன் அபூ அய்யூப் சொல்றாங்க, நுழைஞ்சான் அப்படின்னு சொன்னா அவன் எதுக்காண்டி நுழைஞ்சான்? அவங்களோட சண்டை போடுவோம், சானா ஷஹீதாயிரலாம், அல்லாஹ்வுடைய தீனுக்காண்டி உயிரை விட்டுறலாம் என்று ஷஹீதாவதற்காண்டி தான் உள்ள நுழைஞ்சான். நீங்க அதை பார்த்து தற்கொலை சொல்றீங்களா? தற்கொலைக்கு அர்த்தம் விளங்குதா உங்களுக்கு? அது அபூ அய்யூப் கண்டிக்கிறாங்க. சகோதரர் அதற்கு அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அந்த விளக்கத்தை இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற நடைமுறையோட ஒப்பிட்டு பாருங்க. பலஸ்தீன்ல நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய சகோதரிகள் வயிற்றுல பாம கட்டிக்கிட்டு அப்படியே போய் யூதர்களுடைய டேங்குகள் மேலே சாயிறாங்க. அந்த ஒரு டேங்க், யூதருடைய ஒரு டேங்க் இருக்குமேனால் அந்த ஒரு டேங்க் மூலமா பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம்களோட உயிர்கள் செய்தாக்கப்படும், அப்பாய் பெண்களுடைய உயிர்கள் செய்தாக்கப்படும், அப்பாய் பச்சிலம் குழந்தைகளுடைய உயிர் செய்தாக்கப்படும். அதனால இந்த வீரர் என்னப்பட்ட முஜாஹிது அல்லாஹ்வுடைய பெயர் ஷஹீதாவதற்கு தயாரானவர். அந்த ஒரு டேங்கை அழித்து என்னுடைய பல்லாயிரக்கணக்கான சகோதரருடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்றால் என்னுடைய ஒரு உயிரை நான் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் சொல்லி தன்னுடைய உடம்புல அந்த ஆயுதங்களை கட்டிக்கிட்டு போய் பாயிறாரு, ஒரு டேங்க் அழிக்கிறாரு. சகோதரர்களே, இதையும் இன்னைக்கு சில பேர் என்ன சொல்றா, அதெல்லாம் தற்கொலை தாங்க, அதெல்லாம் தற்கொலை தான், அதெல்லாம் ஹராம், அதெல்லாம் விளங்காம செஞ்சுட்டு இருக்காங்க ஈஸியா. ஆனா அபூ அய்யூப் ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்றாங்க? அட தற்கொலைக்கு அர்த்தம் தெரியுமாப்பா? உலகத்தின் மீது பேராசை கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே உன்னுடைய உயிரையும் பொருளையும் செலவழிக்காமல் இருப்பதுதான் உன்னை நீ அழித்துக் கொள்வது. அது மட்டும் இல்லங்க, அல்லாஹ் நியத்தை பார்க்கறான், அல்லாஹ் எண்ணத்தை பார்க்கறான். தற்கொலைங்கிறது என்ன சொன்னா, உலகத்தை வெறுத்து அல்லாஹ் கொடுத்த ஹயாத்தை வெறுத்து நான் இனி இந்த உலகத்துல வாழ்றதுல பிரயோஜனமே இல்லை, அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை வெறுத்து தள்ளிட்டு ஒருத்தன் உயிரை மாய்த்துக் கொள்வானால் அதுக்கு பிறகு தற்கொலை. ஆனா இன்னைக்கு அவங்க போய் டேங்க் மேல போய் பாயிருது, உயிரை வெறுத்து அல்ல, அல்லாஹ்வுடைய தீனுக்காக என்னோட உயிர் ஷஹீதாகணும், அல்லாஹ்வுடைய உயிர் தீனுக்காக என்னோட உயிர் பயன்படணும், ஆயிரக்கணக்கான உயிர்களை பாதுகாப்பதற்காண்டி என்னோட ஒரு உயிரை தியாகம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றது நாம் தியாகம் சொல்றதா அல்லது தற்கொலை சொல்ல முடியுமா? விவரம் தெரிஞ்ச உலமாக்கள், உலகளாவிய அளவில் விவரம் தெரிஞ்ச உலமாக்கள் சொல்றாங்க இது வந்து தியாகம், இது ஷஹாதத் அப்படிங்கிறாங்க. சில விளங்காத அறவேக்காரர்கள் சொல்லிட்டு இருக்குது இது தற்கொலை தான் அப்படின்னு சொல்லி அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்னைக்கு ரொம்ப அழகான விளக்கம் சொல்றாங்க. தற்கொலைனா என்ன, தியாகம்னா என்ன, ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாம பேசுறீங்களப்பா, தயவு செய்து விளங்கணும் கேட்டுக்குங்க. எங்க காலத்துல எங்க கண்ணெதிரில் இந்த ஆயத்து இறங்கிச்சு, இது எந்த பின்னணியில இறங்கிச்சு, ஏன் இறங்கிச்சு எங்களுக்கு தெரியும், ஆனா எங்கள்கிட்ட கேட்டுங்க, உங்க இஷ்டம் நீங்க பாட்டு தற்கொலை முடிவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அதற்கு அபூ அய்யூப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மக்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. இந்த இப்படியே சகோதரர்களே,
இந்த சூழ்நிலையில அபூ அய்யூப் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை கழிஞ்சிட்டு இருக்கும் பொழுது அவங்க கடைசி காலத்துல முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் யஸீதோட சேர்ந்து, யஸீத் எப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 22 வயசு பையன். யஸீத் எத்தனை வயசுங்க? 22 வயசு பையன். அதாவது அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ சுஃபியானுடைய மகன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் யாரு? யஸீத். ஆனா அபூ அய்யூப் எப்படிப்பட்டவங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தவங்க. இவங்களுக்கு 82 வயசு. இந்த பையனுக்கு எத்தனை வயசு? யஸீதுக்கு 22 வயசு. அந்த 22 வயசு பையனுடைய தலைமையில 82 வயசு அபூ அய்யூப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கான்ஸ்டான்டினோபிளுக்கு போறாங்க. கான்ஸ்டான்டினோபிள் இன்னைக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு ஊர். அந்த காலத்துல குஸ்துன்துனியான்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல குஸ்துன்துனியா, இன்னைக்கு அதுக்கு கான்ஸ்டான்டினோபிள் பேரு. அந்த கான்ஸ்டான்டினோபிளுக்கு படையெடுப்பதற்காக வேண்டி 22 வயசு பையனுடைய தலைமையில 82 வயசு சஹாபி. இந்த பையன் சஹாபியும் கிடையாது, யஸீத் யார் கிடையாது, சஹாபி கிடையாது, சஹாபியினுடைய மகனுடைய மகன். ஆனா இவங்க யாரு? பெருமானாருடைய அண்டை வீட்டுக்காரங்க. பெருமானாருக்கு விருந்து உபசாரம் பண்ணவங்க, பெருமானார் தங்குவதற்காக வேண்டி அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அப்படிப்பட்ட 82 வயசு சஹாபி ஹஜ்ரத் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கான்ஸ்டான்டினோபிளுக்கு ஜிஹாதுக்காண்டி போறாங்க. 22 வயசு யஸீதுடைய தலைமையில. சகோதரர்களே, போய் போர் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஹஜ்ரத் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா நோய்வாய்ப்பட்டுறாங்க. நோய்வாய்ப்பட்ட உடனே ரொம்ப சீரியஸ் ஆகிற நேரத்துல யஸீத் வர்றாரு, படை அமீர் வர்றாரு. வந்து கேட்கிறாரு, அபூ அய்யூப் அவர்களே, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா சொல்லுங்க, தேவை நிறைவேற்றி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி. சகோதரர்களே, ஹஜ்ரத் அபூ அய்யூப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானாரிடத்தில் படித்த பாடம், பெருமானாருக்கு கற்றுக்கொண்ட பாடம், கடைசி நேரத்தில் உயிர் பிரியும் தருவாயிலும் அவங்களோட அந்த வீர உணர்வை பாருங்க, இஸ்லாமிய உணர்வை பாருங்க. யஸீத் சொன்னாங்க, யஸீதே இன்ஷா அல்லாஹ் நான் இந்த நோயில நான் மூத்தாயிடுவேன், இதே நோயில நான் மூத்தாயிடுவேன் இன்ஷா அல்லாஹ். எனக்கு மரணத்துடைய அறிகுறி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நான் மூத்தாயிட்டேன்னு சொன்னா தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, எங்க மூத்தாருன்னு அங்கேயே நடக்கிறாதீங்க, எங்க மூத்தாரு அங்கேயே நடக்கிறாதீங்க. எவ்வளவு தூரம் இந்த கான்ஸ்டான்டினோபிளிலே நீங்கள் மக்களை வெற்றி கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இருப்பீர்களோ அவ்வளவு தூரத்தை ஜனாசாவை எடுத்துக்கிட்டே போங்க. எடுத்துக்கிட்டு போய் எங்கே நீங்கள் வெற்றி கொள்ள முடியவில்லை, இதோட முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல எதிரிகளை வெற்றி கொள்ள முடியலன்னு தெரியுதோ அங்கே முஜாஹிதுகள் போராடக்கூடிய அந்த போர்க்களத்தினுடைய காலடியில் என்ன ஜபம் செய்யுங்கள். என்னுடைய ஜனாசாக்கு மேல நின்று முஜாஹிதுகள் போராடணும், அல்லாஹ்வுடைய போராளிகள் போராடணும். எத்தனை வயசுலங்க? எத்தனை வயசுல? 82 வயசுல இருந்த வீரத்தை பாருங்க சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டிய, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கான இந்த அர்ப்பணத்தை பாருங்க. அப்படிப்பட்ட சீதேவிகள்னாலதான், அப்படிப்பட்ட அந்த சத்தியமிகு உத்தம சஹாபாக்கள்னாலதான் இன்னைக்கு ரப்புல் ஆலமீன் சகோதரர்களே நம்மளை எல்லாம் மக்கா பள்ளிவாசல்ல உட்கார்ந்து அல்லாஹ் பத்தியும் அல்லாஹ்வுடைய ஆகிரத்தை பத்தியும் பேசக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கான். இல்லன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், எந்த கோயில நம்ம எங்க மணியாட்டி இருந்திருப்போமோ தெரியாது. அந்த சத்திய சஹாபாக்கள் செஞ்ச தியாகம், 82 வயசுலயும் தன்னுடைய சொந்த ஊரை விட்டுட்டு மக்கால இருந்து மதீனால இருந்து கான்ஸ்டான்டினோபிள் எப்படிப்பட்ட தூரம், அவ்வளவு தூரத்துக்கு போறாங்க. அங்கே வஃபாத் ஆறாங்க. அங்கே என்ன வசீத் பண்றாங்க, என்னுடைய ஜனாசாவை போர்க்களத்தில் அடக்கம் செய்து அதற்கு மேல் நின்றுதான் இந்த முஜாஹிதுகள் போராட வேண்டும். அதனால எங்கேயாவது நடக்க பண்ணிட்டு போயிடாதீங்க, எங்கேயாவது நடக்க பண்ணிட்டு போயிடாதீங்க, அங்கே என்னுடைய ஜனாசாக்கு மேல முஜாஹிதுகள் போராடணும், அந்த இடத்துல அடக்கம் பண்ணுங்க என்று அங்கேயும் சகோதரர்களே தன்னுடைய மரணமும் கூட தன்னுடைய வஃபாத்தும் கூட மற்ற சஹாபாக்களுக்கு ஒரு வீர உணர்வை ஏற்படுத்த வேண்டும்ங்கிறதுக்காண்டி ஹஜ்ரத் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதற்காக வேண்டி அர்ப்பணித்து அங்கே கான்ஸ்டான்டினோபிளிலேயே ஹஜ்ரத் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடக்கம் செய்யப்படுறாங்க. சகோதரர்களே, நம்ம சஹாபாக்களை வரலாறை பார்ப்போம்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க, 1 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க. ஆனா இன்னைக்கு மதீனால இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கீ என்று சொல்லக்கூடிய மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த கபரிஸ்தானில அடக்கம் செய்யப்பட்ட சஹாபாக்களுடைய எண்ணிக்கை என்னன்னு சொன்னா 10,000 கம்மி தான். 1 லட்சத்துக்கு மேற்பட்ட சஹாபாக்கள்ல 10,000 பேர் தான் மதீனாவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் நீ 90,000க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் எங்க போனாங்க? சோலை அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டிய உலகம் முழுவதும் பரவி சென்றவர்கள், உலகத்தினுடைய எல்லா பகுதியிலும் அடக்கமானார்கள். அந்த சீதேவிகளுடைய பெரிய பாக்கியம் தான், அவர்கள் செய்த தியாகம் தான் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஈமான் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம காலத்துல என்னென்ன அமல்கள் செய்வோமோ, நம்முடைய பிச்சலங்கள், நம்முடைய அவுலாதுகள், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய வம்சத்தார்கள் அவர்கள் காலங்களில் என்னென்ன இபாதத்துகள் செய்வார்களோ எல்லா இபாதத்துகளில் இருந்தும் அந்த உத்தம சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் ஒரு பங்கை அனுப்பி கொண்டே இருப்பானாக. அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ நற்கூலியை வழங்குவானாக, சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பானாக. குறைந்தபட்சம் அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை நம்ம பின்பற்றாட்டாலும் பின்பற்றமோ இல்லையோ உள்ளத்தில் ஆசை வைக்கிறோம், அந்த சஹாபாக்களை மறுமையில சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.